Hello my dear warriors, very good morning. Welcome to TN State Board Vedantu channel. Good morning. Tell me whether the audio and video is clear. Audio video clear? Yes. Hello my dear warriors, my dear soldiers. Good morning. AV clear? That's very level, super duper. Good. My dear warriors, very level da. இன்னைக்கு இந்த சாப்டரை ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் we are going to study the concepts, concept plus book back marathon. சரியா? This is going to be a marathon. Quarterly exam base பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? We are going to do a marathon. So quarterly portion உனக்கு தெரியும் நல்லா ஆல்ரெடி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர், அதுக்கப்புறம் 6, 7, 8, 11, 12. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ இன்றைக்கி இந்த 12 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் 2 சாப்டர் தான். ஸோ நீ யோசிச்சு பாரு, அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள களத்தில் இறங்கி ரிவிஷன் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம். மேரத்தான் தானே, வி ஹாவ் லாட் ஆஃப் டைம். சரியா? ரைட். ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரையும் என்ன அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ பெய்டு பேட்சை நான் பார்த்துட்டேன், பட் யூடியூப்பில் இருக்கவங்கள நான் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான். ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் கேன்சலிங் த பப்ளிக் எக்ஸாம்? எஸ் அர்ச்சு, எஸ். மார்னிங் ஸ்டடி மார்னிங் பண்ணுறவங்களாம் வந்திருக்கீங்களா? எஸ். தானியா, ராஜ், ஓகே. ஷேக்கர் நான் பார்த்ததில்ல. ரைட். ஸோ என்ன, ஹவ் இஸ் யுவர் ஃபீலிங்? ரைட்டா? மார்னிங் கிளாஸில், ஆமாம் கரெக்ட் இல்லை, நேற்றோ ஒரு நாள் ஒரு மார்னிங் கிளாஸ் இருந்துச்சோ, சாட்டர்டே மார்னிங் கிளாஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ். அதுக்கப்புறம் ஆனால் அதுலேயும் நிறைய பேர் இல்லைல்ல, ஒன்றுமே படிக்கலை லூனா. ஓகே, ஏன் படிக்கலை? சரி, படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 12th சாப்டர் தான் உன்னோட ஆர்கானிக்கோட பயங்கரமான பேசிக். ரைட்டா? இந்த சாப்டர், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீ படிச்சுட்டேன்னா வேறு லெவலில் நீ என்ன பண்ணிடலாம்? மாஸ்டர் ஆஃப், யூ ஆர் கோயிங் டு பி அ சல்ஃபியூரிக் ஆசிட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக்கோட சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடலாம். ரைட்டா? திஸ் சாப்டர் இஸ் ஸோ டிஃபிகல்ட்டா? ரைட்டா? நோ, இட் இஸ் அ வெரி ஈஸி டாபிக். ரைட்டா? ரைட், வெரி ஈஸி டாபிக். பொறுமையாக படிக்கலாம், பப்ளிக் இல்லை. எஸ், ஆமாம், இன்றைக்கி நம்ம நல்லா பொறுமையாக படிக்கலாம். உனக்கு புரியலைன்னு கேட்கலாம், பொறுமையாக நான் சொல்லித்தர போகிறேன். அடுத்த செஷன் இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு செஷன் கெமிஸ்ட்ரி மட்டும்தான். பொறுமையாக, ஸ்லோவாக, ரிலாக்ஸாக நம்ம என்ன பண்ணலாம்? இன்றைக்கி இந்த மேரத்தானை நம்ம கொண்டுட்டு போகலாம். சரியா? ரைட். இந்த லெசனை இன்றைக்கி முடித்து அதுக்கப்புறம் அதில் புக் பேக் கொஷினையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். லெட் அஸ் கம்ப்ளீட் எவ்ரிதிங், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட்டா? நோ, குவார்ட்டர்லிக்கு அப்புறம் 12th போர்ஷன்லாம் ஸ்டடி பண்ண. நோ, 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்தியா? நீனே இப்படி பண்ணனா அப்புறம் உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? ரைட்டா? ஸோ வி ஷுட் நாட் ஸ்டார்ட் இட். ஏண்டா ஒரு வருஷம் படித்து 550க்கு மேலே 590க்கு மேலே வாங்கினவெல்லாம் எப்படி? அப்போ 11th படித்து 11th படிக்காமல் 12th உன்னால் ஸ்கோர் பண்ணவே முடியாது. அதனால் 11th இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாராவது ஒன்று அப்படி தப்பாக கைட் பண்ணாங்கன்னா நினைக்காது. 550 மார்க் வாங்கி என்ன பண்ண போகிற? 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கணும். ரைட்டா? சி, கெட்டிங் 550+ ஆர் 580+ இஸ் நாட் அ மேட்டர். அது விஷயமே இல்லை. உன்னால் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்க முடியுமா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆளாக உன்னால் சீட் வாங்க முடியுமா? அதை யோசி. நீட்டில் உன்னால் ப்ளேஸ் பண்ண முடியுமா? நீட்டில் உன்னால் மாஸ் பண்ண முடியுமா? ஜேஇயில் உன்னால் ப்ளேஸ் ஆக முடியுமா? இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறத நீ யோசி. இதுக்கு எய்ம் பண்ணு. எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீ என்ன யோசிக்கிறோ அதுவாக மாறுவாய். அதே மாதிரி நீ எப்பயுமே பெருசாக யோசிச்சா தான் நம்ம பெருசாக ஜெயிக்க முடியும். சரியா? அதனால் கவனிங்க. ரைட்டா? Okay, Takshant, first live. Come on, good.
தமிழில் நான் சொல்கிறேன், நான் தமிழில் சொல்கிறேன். ரைட்டா? ரைட் ரைட். ஸ்கூலில் தான் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. பட் வி ஆர் நாட் கோயிங் டு டூ இட். ஐ வில் டீச் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா திரும்ப திரும்ப இது எல்லாத்தையும் நான் பண்ண தான் போகிறேன். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நவ் வி வில் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி 𝑚VSATக்கு அவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ரைட் 𝑚VSAT பார்த்தா அப்படின்னா ஆஃப்லைனில் 4th, 5th, 11th and 12th October we are going to conduct that. ரைட்டா? நடக்க போகுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இப்போயே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. பிகாஸ் யூ கேன் கெட் அப் டு 100% ஸ்காலர்ஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக நீ படிக்கலாம், அதுதான். ரைட்டா? சரியா? ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கவங்க ஃபிசிக்ஸ் கிளாஸ் போயிட்டு வாங்க, நம்ம எங்கே அப்புறம் படிக்கலாம். ரைட்டா? ஸோ 11th கெமிஸ்ட்ரியில் இந்த 12th சாப்டரோட பேரே பாரு, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது? ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், அசட்டிக் ஆசிட் இதோட ரியாக்ட் பண்ணுது, அல்லது மீத்தேன் ஈத்தேனோட ரியாக்ட் பண்ணுது. இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம படிக்க போகிறோம். சரியா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வி வில் ஸ்டார்ட் த லெசன் ஃப்ரம் த பேசிக். ரைட்டா? ஆல்ரெடி இதில் பார்ட் 1 முடிச்சிருக்கோம். பார்ட் 2 வந்து நிறைய டெக்னிக்கல் இஷ்யூவால் சரியாக கவனிச்சிருக்க முடியாது. ஸோ பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனை. கட நம்ம சூப்பராக பார்த்துடலாம். ரைட்டாக? கிளியராக பார்த்துடலாம். ரியாக்ஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்டூ ப்ராடக்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும், ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு என்னது, ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது. இங்கேயும் அதே மாதிரி தான்ப்பா, ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக மாறுது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே ரியாக்டன்ட்னா என்ன, ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. இங்கே ரியாக்டன்ட்டுங்கிறது யாரை சொல்கிறாங்க, இந்த ரியாக்டன்ஸில் என்ன இருக்குமா, 2 பேர் இருக்க போகிறாங்க. அதாவது ஒருத்தவங்க பேர் சப்ஸ்ட்ரேட், இன்னொருத்தவங்க பேர் ரியேஜென்ட். ஒருத்தவங்க பேர் என்னது, சப்ஸ்ட்ரேட்டு, இன்னொருத்தவங்க பேர் ரியேஜென்ட். சப்ஸ்ட்ரேட்னா யார், ரியேஜென்ட்னா யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸோட பேசிக். நல்லா கவனிச்சுக்கோ. இதுதான் எனது நம்மளோட ஒட்டுமொத்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸோட பேசிக்கே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் எனது நம்மளோட ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸே நடக்குதுன்னு சொல்லலாம். ரைட்டா? இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. யார் இங்கே சப்ஸ்ட்ரேட், யார் ரியேஜென்ட் பார்த்துடலாமா? வெரி குட் வெரி குட். பெய்ட் பேட்ச்க்கு நெக்ஸ்ட் வீக் கெமிஸ்ட்ரி லைவ் இருக்கும். ரைட்டா? ரியேஜென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் நிறையாவோ கம்மியாவோ வச்சுருக்கலாம். ரைட்டா? எலக்ட்ரான் ரிச் ஆர் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி விச் அட்டாக் ஆன் சப்ஸ்ட்ரேட். ரைட்டா? சப்ஸ்ட்ரேட்டுங்கிறவங்கள அட்டாக் பண்ண போகிறவங்க தான் யார், ரைட்டா? சப்ஸ்ட்ரேட்டை அட்டாக் பண்ண போகிறவங்க தான் பண்ண போகிறோம். ரைட்டா? எஸ் எல்லாருமே அட்டன் பண்ணலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை. பெய்ட் பேட்ச் அட்டன் பண்ணு, அங்கேயும் உனக்கு திருப்பி நடத்துவேன். நீங்கள் அட்டன் பண்ணுறேன், உனக்கு திருப்பி ஒரு தடவை கவனிக்கிறப்போ ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். ரியேஜென்ட்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எலக்ட்ரான் ரிச் டெஃபிஷியன்ட். சரி, எலக்ட்ரான் ரிச் டெஃபிஷியன்ட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, எப்படி மென்ஷன் பண்ணுவோம், கேட்டயான் ஆர் ஆனயான். ரைட்டா? கேட்டயான் ஆர் ஆனயானை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? உனக்கே கிளியராக இது ரெண்டுமே தெரியும், கேட்டயான் அல்லது ஆனயான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்ட்ரேட் நல்லா கவனி, அடி வாங்க போகிறவன், அடி வாங்க போகிறவன், அடி வாங்க போகிறவன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட்டா? சப்ஸ்ட்ரேட் ஒன் விச் அண்டர்கோஸ் அட்டாக் ஃப்ரம் ரியேஜென்ட். ரைட்டா? எந்த ஒரு காரணி மூலமாக, ஸோ சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியேஜென்ட் என்ன அப்படின்னா ஒரு காரணி, என்ன அப்படின்னா இந்த காரணி இவங்களை என்ன பண்ண போகுது, அட்டாக் பண்ண போகுது. இவங்க கூட போய் என்ன பண்ண போகிறாங்க, வினை புரிய போகிறாங்க. ரைட்டா? வினை புரிய போகிறாங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதான் இங்கே நான் சொல்கிறேன் சிம்பிளாக. அப்போ இந்த சப்ஸ்ட்ரேட்டை தான் மாற்ற போகுது, இவங்கக்கிட்ட தான் அல்லது இவங்கள தான் போய் அட்டாக் பண்ண போகுது. எலக்ட்ரான் அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சுருக்கவங்க வேறு ஒருத்தவங்களோட போய் இணைய போகிறாங்க, அவங்க பேர் சப்ஸ்ட்ரேட். யார் போகிறாங்களோ அவங்க பேர் ரியேஜென்ட். இவ்வளோ தான் பேசிக். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சாப்டரே நம்ம வேறு லெவலில் வெளுத்து வாங்கிடலாம். சரியா? ரைட், நெக்ஸ்ட்டு போகலாம். கவனி. ஸோ இது வேண்டாம். ரைட், கவனி. ஸோ இங்கே ரியாக்ஷன் நடக்குது, எப்படி நடக்குது, ரைட்டா? கவனி. ரைட்டா? இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட் மெட்ரலஜி சாப்டர் கம்ப்ளீட்டடா. யாரா, எந்த ஸ்கூல்டா? ஒரே நாளில் எப்படி இருக்காங்க? சரி, கம்ப்ளீட் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணட்டும். நீங்கள் அதெல்லாம் படிக்காமல் ஒழுங்கு நார்மலாக இருக்கிறத படி. சரியா? நீங்கள் அதெல்லாம் படிக்க வேண்டாம், யூ ஜஸ்ட் டூ நார்மல். நம்ம இங்கே நார்மலாக எப்பயும் படிக்கிற மாதிரி படிக்கலாம். சரியா? ஓகே.
ரைட் ரைட் நான் அப்புறம் பிரேக்கில் அது ஜஸ்ட் டூ இட் என்ன பிரேக் சரிப்பா நிசார்லாம் பல தடவை கேட்பான் சார் இப்போ ஆரம்பித்தா கூட 600 அவுட் ஆஃப் 600 வாங்கிடலாமான்னு இவ்வளோ ரொம்ப ஆர்வமாக இருந்தால் படிக்கவும் செஞ்சால் நிறைய ஆன்சர் கூட பண்ணுவோம் இப்படி பண்ணிவிட்டாங்களே என்ன ரைட் சரியா there is a 2 compound A B அப்படின்னு 2 பேர் இருக்காங்க ரைட்டா சரி நம்ம இப்படி எடுத்துக்கிற டேரெக்டாக லெசனில் இருக்க கான்செப்டே எடுத்துக்கலாம் ரைட்டா கார்பன் என்ன அப்படின்னா ஒரு ஹாலஜனோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம் ரைட்டா கார்பன் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கார்பனோட சேர்ந்துருக்கு ரைட்டா கார்பன் அதே மாதிரி இருக்கக்கூடிய கார்பனில் சேர்ந்துருக்கு ரைட்டா ரைட்டா ரைட் சரியா கவனி ரைட்டா 12th எல்லாம் படிக்க வேணாண்டா 11th படிங்கடா ஃபஸ்ட்டு 11th முடிப்போம்டா அப்புறம் 12th போகலாம்டா வெயிட் பண்ணுங்கள் கவனி சரி இதை கவனி நீ இதெல்லாம் படிக்காமல் 12th போய் படிக்கவே முடியாது இந்த சாப்டர்லாம் இல்லாமல் 12th ஆர்கானிக் நீ ஒன்றுமே நகட்ட கூட முடியாது கவனி ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த கார்பனுக்கும் சண்டை வந்துருச்சு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க எப்படி பிரிகிறாங்க 2 பேருமே கோவேலன்ட் பாண்ட் நார்மலாக யூஸ்வலாக ஆர்கானிக்கில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாண்டு பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் பாண்ட் என்னது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கவனி இவங்களோட ஒரு எலக்ட்ரான் இவங்களும் ஒரு எலக்ட்ரானை ஒரு பாண்டு மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டா சரியா த எலக்ட்ரான் இஸ் கனெக்டட் லைக் பாண்ட் இப்போ என்ன பண்ணுது இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகுது அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு உடையுது மியூச்சுவலாக பிரிஞ்சுறாங்க நீ உன் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போ நான் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன அப்படின்னா எனக்கு வேண்டாம் நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் தனியாக அதோட ஒரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்துருச்சு இந்த கார்பன் அதோட ஒரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வந்துருச்சு ரைட்டா ஸோ பாண்டு மேக் பண்ணிச்சுல அந்த பாண்டில் இருக்குது ரைட்டா சரியா இப்போ கேட்கலாம் சார் இங்கெல்லாம் என்ன இருக்குது இங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஹைட்ரஜன் தனியாக இருக்குது இங்கே எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணலை இப்போதைக்கு இப்போ என்னது இங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது ரைட்டாக இங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது இங்கேயும் அதான் இருக்குது பட் ஐ நாட் மென்ஷனிங் இட் நான் அதெல்லாம் என்ன பண்ணலை மென்ஷன் பண்ணல இஸ் வெரி குட் தானியா சூப்பர் ரைட்டா இப்போ என்னது இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது கார்பன் ஒரு எலக்ட்ரானோட இருக்குது ஒரு எலக்ட்ரான்றத ஆர்கானிக்கில் என்ன வார்த்தையில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் ரெப்ரசன்டிங் அஸ் ஃப்ரீ ரேடிக்கல் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன சொல்கிறாங்க கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு அதாவது கார்பன் போட்டு அது மண்டை மேலே ஒரு டாட் வச்சுருந்தோன்னா அது பேர் என்னது ஃப்ரீ ரேடிக்கல் வெரி குட் ரைட்டா ரைட் கவனி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னா வெரி அன்ஸ்டேபிள் ஏன் அன்ஸ்டேபிள் தனியாக இருக்கிறது ஒரு பயம் எப்பயுமே ஒரு நண்பனோட இவ்வளோ நாள் ஒரு ஃப்ரெண்டோட இருந்தவன் திடீர்னு பிரிஞ்சுட்டான் தனியாகிட்டான் தனிமை ரொம்ப பயமாக இருக்குது ஸோ திஸ் இஸ் வெரி ரியாக்டிவ் மோர் ரியாக்டிவ் அல்லது வெரி ரியாக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோ ரைட்டா அப்போ என்னது கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோர் ரியாக்டிவ் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப ரியாக்டிவ் இருக்குது எப்படா யாரோட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா ஒரு எலக்ட்ரானாக இருக்குது இங்கே பாருங்கள் 6 + 1 7 கரெக்டாக ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்குடா கரெக்டாக ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 ஆக்சுவலாக கார்பன் 6 இருக்கும் 6லேருந்து தான் 8க்கு போகும் ரைட்டா 6 இதோடு சேர்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனுக்கு 8 இதோடு சேர்த்தா இந்த கார்பனுக்கு 8 இருந்துச்சு இப்போ 7ஆக மாறிடுச்சு ஸோ இட் இஸ் பிகம் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் மோர் ரியாக்டிவ் எப்படி கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆச்சு பை மீன்ஸ் ஆஃப் பாண்ட் பிரேக்கிங் ரைட்டா இந்த பாண்ட் பிரேக்கிங் பேர் என்ன இது என்ன பிரேக்கிங் 2 பேரும் மியூச்சுவலாக ஒரே மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன பாண்ட் பிரேக்கிங் இது பேர் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் இதுக்கு பேர் என்னது ஹோமோலிட்டிக் பிரேக்கிங் அல்லது ஃபிஷன் ரைட்டா ஹோமோலிட்டிக் ஒரே மாதிரி பாண்ட் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றது இஸ் அ ஹோமோலிட்டிக் ஃபிஷன் சிம்பிளாக ரைட்டா ஹோமோலிட்டிக் ஃபிஷனோட அவுட்புட்டில் எனக்கு என்ன கிடைக்கும் ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்க போகுது ஸோ அது என்னது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா நெக்ஸ்ட் ஹோமோலிட்டிக்கு பதிலாக இப்போ என்ன ஆகுது அதே இது இப்போ கார்பன் தானே பாண்ட் இருந்துச்சு இப்போ என்ன பாண்ட் இருக்குது கார்பன் ஒரு ஹாலஜனோட சேர்ந்துருக்கு ரைட்டா சுற்றியெல்லாம் மீதி என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அஸ் யூஷுவல் இந்த பக்கம் எல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது ரைட்டா ரைட் சரியா ஓகே
ஸோ கார்பன் ஹாலஜனோட சேர்ந்துருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் நீங்களே சொல்லுங்கள். இங்கே ஹாலஜன்ஸ் இருக்குது. ஹாலஜன்ஸ் ஆர் மோர், ஹாலஜன்ஸ் ஆர் ரைட்டா. டாட்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது. டாட் ஒரே ஒரு எலக்ட்ரான், தனியாக ஒரு எலக்ட்ரான். டாட்டுங்கிறது எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்குது. ஒரு பாண்ட்லேயே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. அதுதான் சரியா. ஸோ இப்போ பாரு டாட் என்னக்கூடிய 2 எலக்ட்ரான். இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து மியூச்சுவல் ஷேரிங்கில் இருக்காங்க. ஸோ இங்கே த ஹாலஜன்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதிகமான எலக்ட்ரான் மீது காதல் கொண்டவர்கள், எலக்ட்ரானை அதிகமாக நேசிக்கிறவங்க. மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா எலக்ட்ரானை தன்வசப்படுத்த போகிறாங்க. வெரி குட் விஜய். இவங்க 2 பேருக்கு இப்போ சண்டை வந்துருச்சு, பிரிய போகிறாங்க. இங்கே கார்பன் சண்டை வந்து பிரிஞ்சப்போ மியூச்சுவலாக ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ரைட்டா, ரைட், கார்பன் மேலே இருந்தால் ஃப்ரீ ரேடிக்கல். எலக்ட்ரான்னா இப்படி இருக்க இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். கார்பன் மேலே இருக்கப்போ அதான் ஃப்ரீ ரேடிக்கல். தனியாக எலக்ட்ரான் இருந்தாலே ஃப்ரீ ரேடிக்கல் தான். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் யார் மேலே தனியாக இருந்தாலும் அந்த ஜென்ரல் டேர்ம் ஃப்ரீ ரேடிக்கல். ஆக்சிஜன் மேலே சம்டைம்ஸ் போடுவோம், நைட்ரஜன் மேலே போடுவோம், ஒவ்வொரு ரியாக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ ஹாலஜன் பிரச்சனை வந்துருச்சு. ஹாலஜன் என்ன அப்படின்னா கொஞ்சம் இருக்கிறதுலே மோசமானவங்க. தே பிஹேவ் ரூட், ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க. கார்பனை சொல்லிட்டாங்க உனக்குலாம் எலக்ட்ரான் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், கார்பன் பாவம் போல் அது பாட்டுக்கு என்ன பண்ணுது வித் தட் சரியா. அது சொன்னதுக்கப்புறம் தன்னோட எலக்ட்ரானை இழந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த ஹாலஜன் என்னவா மாறிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு, 2 எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இட் பிகம் லைக் திஸ். ஸோ நார்மலாக எப்படி போடுவாங்க அப்படின்னா இங்கே தி புட் இட் அஸ் ரவுண்ட் ரைட்டா. இந்த மாதிரி ரவுண்டு போடுவாங்க ஆர்கானிக்கில். அதுக்கு மேலே 2 டாட் வேறு வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக இன்ஆர்கானிக் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் இருக்குல்ல, அதில் படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி கேட்டையான் ஆனியான் எழுதுகிறப்ப that minus represents it is having 1 electron. இங்கே இந்த மைனஸுங்கிறது 2 எலக்ட்ரான். அப்படியே இந்த பாண்டை தூக்கி போட்டிருக்கும். இந்த பாண்டு அப்படியே இங்கே வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான் மேலே வந்துருச்சு. அந்த பாண்டு தான் மைனஸ்னு போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோ ரைட்டா. தட் பாண்ட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் மைனஸ். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாண்டை அப்படியே மேலே போட்டிருக்கும் ரைட்டா. ஸோ அடிஷ்னலாக ஒன்றும் வரல. பாண்ட் அங்கே வந்து வெறும் எலக்ட்ரானை மட்டும் தனியாக போடுவோம். இங்கே அந்த எலக்ட்ரானை மேலே தனியாக போட்டிருக்கோம் அப்படியே 2ஆ சரியா. ஸோ இப்போ பாரு என்னது, டியூ டு திஸ் we are getting a cation and anion ரைட்டா. cation and anion கிடச்சிருக்கு ரைட்டா. அப்போ இது எப்படி உடஞ்சிருக்கு, this is heterolytic fission. heterolytic fission. uneven breaking இறக்கமற்ற கருணையற்ற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க ரைட்டா. C+ தனியாக X- தனியாக ரைட்டா. 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. C+ X-. கார்பன் அதாவது கேட்டையான் ஆனியான்னு பிரிஞ்சிருக்கு. இப்போது கார்பன் மேலே ப்ளஸ் இருக்கனால திஸ் கேட்டையான் இஸ் கால்ட் அஸ் கார்போகேட்டையான். கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால கார்போகேட்டையான். இதுக்கெலாம் பேர் இல்லை. இப்போ என்னாச்சு, ஹாலஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் இது ஃபார்ம் ஆச்சு. இப்போ கவனி, இப்போ அதாவது நம்ம கார்பனுக்கு மேலே இறக்கப்பட்டோம்ல, ஆனால் இந்த கார்பன் என்ன வேலை செஞ்சுருக்குன்னு பாரு. இப்போ ரைட்டா, இந்த கார்பன் வாட் இட் டெட் கவனி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. சில்வர் மெட்டல்ஸ் இருக்குது ரைட்டா. மெட்டல்ஸ். இப்போது ஹாலஜன் நம்மளை இப்படி பண்ணாங்களே, நம்ம வந்து கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட கருணை ஈவியறக்கம் இல்லாமல் இந்த கார்பன் சில்வரை பார்த்த உடனே ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுது. என்ன பண்ணுது, கார்பன் சில்வரை பார்த்த உடனே இட் இஸ் டேக்கிங் த எலக்ட்ரான். கார்பன் என்ன பண்ணுது, இப்போ எலக்ட்ரான் எடுத்துகிட்டு ஏஜியை பாசிட்டிவாக மாற்றிடுது. ஏன்னா மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி எலக்ட்ரோபாசிட்டிவ் அந்த டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான். ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த இடத்துல பாண்ட் பிரேக்கிங் இஸ் ஹேப்பனிங் லைக் திஸ். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, பிகாஸ் ஆஃப் அல்லது பை த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ்.
electronegative difference. Right? Periodic table நீங்களே சொல்லு third chapter வேற லெவல்ல நம்ம படிச்சோம். along the period EA என்னாகும்? along the period EA என்னாகும்? okay Kashifa, very good சரியா? ரைட் சொல்லுங்க. along the period EN electronegativity increases or decreases? along the period size decreases. size என்ன பண்ணுது? குட்டியாயிட்டே போகும். அப்போ சைஸ் குட்டியாச்சுன்னா electronegativity increases. ரைட்டா? அப்போ பீரியாடிக் டேபிளில் மெட்டல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது, அந்த லாஸ்ட் ஃபுல்லாக நான் மெட்டல்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ டி பிளாக்ல தான் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. சில்வர், கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், சோடியம்லாம் இந்த பக்கம் இருக்குது. கார்பன் பி பிளாக்ல இருக்குது. அப்போ கார்பன் when comparing to these two fellows this is more electronegative. அதனால எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் என்ன பண்ணுமா? கார்பன் இழுத்துக்க போகுது. லைக் குளோரின். ரைட்டா? குளோரின் மாதிரி, அதாவது லைக் ஹாலஜன் மாதிரி. குளோரின் இஸ் ஹாலஜன். வெரி குட் லூனா, தட் இஸ் குட். சைஸ் டிக்ரீசஸ், EN இன்க்ரீசஸ். தானியா ஆல்சோ குட். தானியா தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ரைட்? இன்க்ரீசஸ். எஸ் தானியா. தக்ஷந்த் கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? தக்ஷந்த் இட் இன்க்ரீசஸ். ரைட்டா? ராமன், ராஜ், ஓகே, அச்சு, குட். சரியா? EN இன்க்ரீசஸ். அதே தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பவர் இதுக்கு அதிகமாக இருக்கனால இங்கே இப்படி மாறிடுச்சு. இப்போ இது பேர் என்ன? the name of this compound is called carbanion. ரைட்டா? இதுக்கு காரணம் என்னது? கார்பானியானுக்கு காரணம் என்னது? கார்பானியான் எப்படி ஃபார்ம் ஆச்சு? பை மீன்ஸ் ஆஃப் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷனால் ஃபார்ம் ஆச்சு. ரைட்? சரியா? ரைட், வெரி குட். இப்போது இந்த 3 பேரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலை பற்றியும், கார்போ கேட்டையானை பற்றியும், கார்போ ஆனையானை பற்றியும், கார்பானியானை பற்றியும் படிக்க போகிறோம். ரைட்டா? படிக்கலாமா? ரைட். கார்போ கேட்டையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது இதில்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் இதில் 3 பாண்ட் வேறு இருக்குது. ரைட்டாக? 3 பாண்ட் வேறு இருக்குது. பாண்டில் 6 எலக்ட்ரான் இருக்குது ப்ளஸ் 1, டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 7 எலக்ட்ரான்ஸ். 7 எலக்ட்ரான்ஸ். இப்போ 3 பேர் பாண்டில் இருக்காங்க. ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரானு ப்ளஸ் 2. ஜென்ரலாக கார்பன் மட்டும் நான் கேட்கல. இங்கே கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அலாங் வித் த ரியாக்டன், ஒருத்தவங்களோட ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஹேவிங் 7 எலக்ட்ரான். சரி, என்ன ஹைப்ரிடைசேஷன்? ஹைப்ரிடைசேஷன் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இதை வெயிட் பண்ணி இது நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டையான ஆனையானும் பார்த்துக்கலாம். அப்போ தான் அது எழுதுறது ஈஸி. ரைட்டா? ரைட். 5 எலக்ட்ரான்ஸா? நோ 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 ராஜ், 5 இல்லை, 7 எலக்ட்ரான்ஸ். ரைட். இப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்போ கேட்டையானுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்கள், என்ன டவுட்டு? என்ன டவுட்னாலும் டவுட்டை போடுங்க. வெரி குட் தானியா, வெரி குட். ஸோ இது பாரு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஹைப்ரிடைசேஷன் என்னது? வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன்? ஹைப்ரிடைசேஷன் என்னது? ஹைப்ரிடைசேஷன் என்னது? ஹைப்ரிடைசேஷன் என்னது? ஹைப்ரிடைசேஷன் 3 பாண்ட் இருக்குது. 3 பாண்ட் இருக்குன்னா ஒரு S 2 P இருக்குமா? ஒரு S 2 P. அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன். அதுக்கப்புறம் என்னது? ஷேப் நான் அன்றைக்கி சொன்னேன். இந்த மாதிரி 3 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல். ஷேப்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம்? when we will study when we are moving to 10th chapter. ரைட்டா? அதெல்லாம் படிக்கணும். 10th சாப்டர்லாம் படிக்காமல் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கவனம். ஸோ இது ட்ரைகோனல் பிளேனார். ரைட். அடுத்து இங்கே என்ன வரும்? கார்பானியான். இதில் சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குப்பா? கார்பானியானை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் இட்? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஹைப்ரிடைசேஷன் பாரு, இது 3, அது போக இங்கே வேறு ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி sp3 hybridization. It is tetrahedral. ஓகேவா? ரைட். sp3 8 எலக்ட்ரான்ஸ். குட். ஸோ இப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னவாக இருக்கும்? sp2க்கும்
sp3க்கும் நடுவில் இருக்க போகுது ரைட்டா. இட் இஸ் கோயிங் டு பி இன் பிட்வீன் sp2 அண்ட் sp3. சரியா, sp2க்கும் sp3க்கும் நடுவில் இருக்க போகுது. வெரி குட் வெரி குட், நிறைய பேர் ரைட்டா. பிரமிடல் ஆர் பிளேனார், தட்ஸ் குட். அர்ச்சு கேட்குறது வெரி குட் வெரி குட் ரைட்டா. பிரமிடல் ஆர் பிளேனார். இதை டெட்ராஹீட்ரல்னு சொல்லலாம், இதில் டெட்ராஹீட்ரல்னு சொல்ல முடியாது, சாரி இதுதான் தப்பு. இது வந்து இதுதான் ட்ரைகோனல் பிரமிடல். இது வந்து பிளேனார் தான், இது பிளேனார் தான். இது என்ன அப்படின்னா திஸ் வில் பி லைக் திஸ். இது இப்படி இருக்க போகுது, இது சிம்பிளாக இந்த மாதிரி இருக்க போகுது. இது இது மூணு பாண்டு தானே இருக்குது. இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானிக் இல்லாமல் இருக்கும். திஸ் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். வேறஸ் இது பார்த்தா அப்படின்னா 3 பாண்டு பேர் 3 இருக்குது, 3 பாண்டு. அது போக மேலே என்ன பண்ணியிருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கா. இது ட்ரைகோனல் பிளேன் போக மேலே ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ இது ஜாயின் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் பிரமிட் மாதிரி இருக்குமா. ட்ரையாங்கிள் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும் ரைட்டா. ஒரு ட்ரையாங்கிளை நம்ம பிரமிடாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். கீழே பேஸில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிள் மேலே நாம் ஒரு பிரமிட் வரைஞ்ச மாதிரி இருக்கும் ரைட்டா. ப்ரிசம் மாதிரி, அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரிசம் மாதிரி ரைட். ஓகேவா, புக் பேக் டீச் பண்ணுவேன் எனக்கு இருக்குது, புக் பேக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. ட்ரைகோனல் பிரமிடல். சரியா, ட்ரைகோனல் பிரமிடல் ரைட். சூப்பர், வெரி குட் அர்ச்சு ஃபார் கிளாரிஃபைங் இட். சரியா, இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா பேசிக் ஒரு கார்பனை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சொன்னதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல், இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ், நியூட்ரல், என்ன சார்ஜே இல்லைல்ல, அதனால் திஸ் இஸ் நியூட்ரல். ஆட் எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுல, அதனால் வி கால் இட் அஸ் ஆட் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். இங்கே வந்து கேட்டயான் இருக்கும், ஆனயான் இருக்கும். கேட்டயான் ஆனயான் எப்படி ஃபார்ம் ஆக போகுது, டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் மாறப்போகுது ரைட்டா. ப்ரிசம் ஷேப் சொல்லலாம். ப்ரிசம் வந்து இட் இஸ் நாட் பிரமிட். ப்ரிசம் வந்து பிரமிட் மாதிரி இருக்காது. ப்ரிசம் வந்து என்ன அப்படின்னா, ப்ரிசம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக ப்ரிசமை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ப்ரிசம். அது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். பிரமிடுங்கிறது மேலே ஷார்ப்பாக வரணும், இது லென்த் வைஸில் கொஞ்சம் போகும். இதுக்கு பேர் என்ன ஷேப்பு, க்யூப், அதாவது 3 டைமென்ஷனல் க்யூபாய்டு மாதிரி. ட்ரையாங்கிளில் 3 டைமென்ஷனில் இருக்க மாதிரி ரைட்டா. சூப்பர், ட்ரையாங்கிள் வந்து 3 டைமென்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 3 பேரை பற்றியும் நம்ம சூப்பராக கிளியராக என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு ரைட்டா. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், என்ன ஹைபிரிடைசேஷன், அதோட ஜாமெண்ட்ரி என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ட்ரைகோனல் பிரமிடல் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு பார்த்துட்டோம். ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் கம் டு அ சூப்பர் டாபிக். நெக்ஸ்ட் ஒன் என்னது இது ரைட்டா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல். இப்போ இதுதான்ப்பா காரணம், இங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான காரணமே இதுதான். லெசனோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது சப்ஸ்ட்ரேட் அண்ட் ரியேஜென்ட் ரைட்டா. சப்ஸ்ட்ரேட் அண்ட் ரியேஜென்ட். சப்ஸ்ட்ரேட்னா என்ன, ரியேஜென்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ யாருக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது, யாருக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். ஹவு டு ரைட் sp2. sp2னா 3 பாண்ட் இருக்கும், ஒரு S 2 3 பாண்ட் இருந்தால் அது sp2 ரைட்டா. ஸோ உனக்கு கிளியராக தெரியலனாலும் வெயிட் பண்ணுங்கள், நம்ம 10th சாப்டரில் தான் உனக்கு ஹைபிரிடைசேஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஹைபிரிடைசேஷன் நம்ம அங்கே பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியேஜென்ட் will have less or more, will have more or less. ரியேஜென்ட் கிட்ட தான் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம். அதாவது ஒருத்தவங்களை போய் அட்டாக் பண்ண போகிறாங்க, he is the warrior. இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, அட்டாக் பண்ண போகிறாங்க ரைட்டா. சரியா, அவங்க தான் எடுக்க போகிறாங்க, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ரியேஜென்ட் ரைட்டா, we are going to have a reagent. இந்த ரியேஜென்ட்டை எடுத்துக்க போகிறோம். இந்த ரியேஜென்ட்டில் என்ன சொன்னாங்கப்பா, இட் கேன் பி எலக்ட்ரான் ரிச் ஆர் எலக்ட்ரான் லெஸ். சரி, என்கிட்ட ஒரு பொருள் இல்லை, அப்போ எனக்கு என்ன எப்படி இருக்கும், சப்ஸ்ட்ரேட் அடி வாங்குறவன். எஸ், வெரி குட். என்கிட்ட ஒரு பொருள் இல்லை, அப்போ எனக்கு எப்படி இருக்கும், அந்த பொருள் நினச்சி ஒரு ஏக்கம், அந்த பொருள் மேலே ஒரு காதல், அந்த பொருள் மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம், அது இருந்துச்சுன்னா எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், அதை தான் தேடிக்கிட்டே இருப்பேன் கரெக்டாக. நார்மலாக எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு தேவை, அப்போ அதை ரொம்ப நேசிப்போம், அது நம்மளுக்கு வேணும்னு நினைப்போம், அது எப்படா நம்மக்கிட்ட வரும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் கரெக்டாக. ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் அ லவ் டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட். அந்த ஒரு பொருள் மேலே
நம்மளுக்கு ஒரு ஒரு அளவிட முடியாத ஒரு அன்பு பாசம் இருந்துகிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி தான் இங்கே இந்த ரீஏஜெண்ட்டில் ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரான் மேலே பயங்கரமான ஒரு காதல் இருக்குது. ரைட்டா? எலக்ட்ரான் மேலே பயங்கரமான ஒரு காதல். அவங்களுக்கு எப்பயுமே எலக்ட்ரான் தேவைன்னா அப்படின்னு நான் அர்த்தம். எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அந்த விஷயம் என்கிட்ட நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா? ரைட்டா? என்கிட்ட அந்த விஷயம் நிறையா இருக்குமா கம்மியாக இருக்குமா? என்கிட்ட ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது. ரைட்டா? என்கிட்ட ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன், அவங்கள தேவைன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? அவங்க மேலே காதல் வருது, அவங்க மேலே எனக்கு தேவை இருக்குது. என்கிட்ட இல்லை, கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சில காம்பவுண்டுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கவங்க they always have a tendency to accept எலக்ட்ரான். எலக்ட்ரான் எங்கெல்லாம் இருக்கோ அவங்கள வாங்கிக்க நினைப்பாங்க. சர்ச் ஃபார் எலக்ட்ரான். சர்ச் ஃபார் எலக்ட்ரான்னா யார் எலக்ட்ரானை சர்ச் பண்ணுவாங்க? யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்களோ. கார்போ கேட்டையான், கார்பானையான், யார் பாசிட்டிவாக இருப்பா சொல்லு பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரில் யார் எலக்ட்ரான்ஸை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்க? எலக்ட்ரான் அதிகமாக நேசிக்கிறவங்க யாருப்பா? கார்போ கேட்டையான், கார்பானையான். இவங்க ரெண்டு பேரில் அதிகமாக எலக்ட்ரானை நேசிக்கிறவங்க யார்? ரைட்டா? இவங்க கார்போ கேட்டையான். பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ்னா லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. ரைட்டா? கேட்டையான். ஓகே, ரைட். சரியா? அதுதான் விஷயம். இப்போ அதுலேருந்து இந்த சாப்டரே ஸ்டார்ட் ஆகிறது இதுலேருந்து தான். எலக்ட்ரோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜன். எலக்ட்ரோஃபைல்னால் என்ன அர்த்தம்? வாட் தே ஆர் சேயிங் எலக்ட்ரோஃபைலுங்கிறது, எலக்ட்ரோஃபைல் அல்லது எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜன்னா தீஸ் ஆர் எலக்ட்ரான் லவ்வர்ஸ். எலக்ட்ரான் லவ்வர்ஸ், எலக்ட்ரான் மீது அதிகமான மோகம் கொண்டவர்கள். எலக்ட்ரான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸோ பாரு, இட்ஸ் எ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். அப்போ எலக்ட்ரானை பிடிக்கணும்னா அவங்கக்கிட்ட அது குறைபாடாக இருக்கணும். தங்கிட்ட இருக்க ஒரு குறைபாடை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அது வேணுன்ற நோக்கத்துக்காக போவோம். ஸோ அப்போ இட் இஸ் அ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். இது ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் விச் அட்டாக் ஆன் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். அப்போ இவங்க போய் எப்பயுமே யாரை தாக்குவாங்க, இல்லை யாரை நோக்கி போவாங்க? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். யார்கிட்ட எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும்? ஆனையான் கிட்ட. எப்பயுமே அப்போ ஆனையானை நோக்கி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ரைட் ரைட் ஓகே, சூப்பர், குட் குட் குட். ரைட், நெக்ஸ்ட் பார் நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் அல்லது நியூக்ளியோஃபிலிக் ரியேஜன். பரவாயில்ல ரிதேஷ், ஓகே, வாங்க வாங்க. ரைட்டா? குட் மார்னிங் குட் மார்னிங். நிறைய பேர் ஸ்மால் கிளாஸ் தானே, ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து 1 hour தானோ, ஸோ ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சா? வாங்க 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 வாங்க. நியூக்ளியோஃபைல் இஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோஃபைல். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுமா, நியூக்ளியஸ் ரொம்ப பிடிக்குமா? நியூக்ளியஸுங்கிறது என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்காங்களா, அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக இருக்குது. ரொம்ப தாராள மனசு, ரொம்ப நல்லவங்க, தனக்கு தான் வேணும்னு நினைக்கல, கொடுத்து உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கவங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எப்பயுமே நியூக்ளியஸை தேடி போகிறாங்க. நியூக்ளியஸுங்கிறது யாருப்பா? பாசிட்டிவ் சார்ஜ். யார்கிட்ட எப்பயும் அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவங்கள நோக்கி அவங்கள தேடி போகிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் லவ்விங். நியூக்ளியஸை அதிகமாக லவ் பண்ணக்கூடியவங்க தான் யார்? இவங்க நியூக்ளியஸ் லவ்விங். நியூக்ளியோஃபைல் இஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் which attack on electron deficient species. யார்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கோ அவங்கக்கிட்ட போகிறாங்க. தட்ஸ் இட். இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை வச்சு உன்னால் யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆர்கானிக்கில் கண்டுபிடிச்சிடலாம். கார்பன், மேக்ஸிமம் கார்பன் இருக்க போது, கார்பன் மெட்டலோட இருந்தால் ஓகே. நவ் டெல் மீ, உனக்கு சூப்பராக ஒரு கொஸ்டின் இருக்கு. ரைட்டா? கார்பன் இஸ் வித் Ag, கார்பன் with sodium, carbon with halogen, chlorine, carbon with iodine. இவங்க ரெண்டு பேரில் யார் நியூக்ளியோஃபைலாக இருப்பாங்க, யார் எலக்ட்ரோஃபைலாக இருப்பாங்க? ஜென்ரலாக பார்த்து சொல்லி பார்க்கலாம். நார்மலாக இவங்ககிட்ட யார்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, யார்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும்? பை கன்சிடரிங் த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வச்சு சொல்லு. ஏன்னா இதுதான் அடுத்த ஸ்டெப்பில் ரியாக்ட் பண்ண போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, இவங்க வந்து HCl ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு இந்த ஒரு வார்த்தையில் உனக்கு முடிய போகுது. கவனி 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 கவனி. இப்போ இது வந்து HCl ரியாக்ட் பண்ணு. எல்லாத்தையுமே HCl வச்சுக்கலாம். ரைட்டா? இங்கே எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணுறேன், HCl போடுறேன். ரைட்டா? கவனி, எல்லாத்துலேயுமே HCl நான் போடுறேன். ரைட்டா? கவனி, எவ்வளோ சிம்பிள் ஆர்கானிக் ரியாக்ஷன்னு நீயே புரிஞ்சுக்க போகிற. ரைட்டா? எவ்வளோ சிம்பிள். இப்போது இந்த HCl பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது.
இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. என்ன சண்டை? நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம், லெட்ஸ் பிரேக்கப். என்ன பண்ணலாம்? லெட்ஸ் பிரேக்கப். நம்ம என்ன பண்ணலாம்? பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேக்கப் இங்கே எப்படி நடக்கும்? டெல் மீ ஹவு திஸ் பிரேக்கப் வில் ஹேப்பன் ஹியர். இங்கே பிரேக்கப் எப்படி நடக்க போகுது? ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் பிரேக்கப் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் வித் அ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ். இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் அதிகம்? கார்பனோட பவர் தான் இங்கே ஜாஸ்தி. கார்பனோட பவர் தான் என்னது இங்கே ஜாஸ்தி. அப்போ கார்பன் என்ன பண்ண போகுது? கார்பன் வில் டேக் திஸ் பாண்ட். இந்த பாண்டை கார்பன் எடுத்துக்கும். இந்த ஏஜி என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அது தனியாக வெளியே போகுது. ரைட்டா? இந்த மாதிரி தான் படம் போட்டிருப்பாங்க இந்த ஆரோ மார்க்லாம். ரைட்டா? ஆரோ மார்க்லாம் இப்படி தான் போட்டிருப்பாங்க. உள்ள ரியாக்ஷன்ஸ் ஆரோ மார்க் போட்டிருக்கு, நமக்கு கன்ஃபியூஸே ஆக தேவை. அதே மாதிரி இங்கேயும் பாரு, குளோரின் இஸ் அ வெரி ஒஸ்ட் ஃபெல்லோ. நம்மளுக்கு தெரியும் ஹாலஜன்ஸ் ஆர் வெரி பேட். ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஐ வில் ரைட் லைக் திஸ் HCl. இங்கே என்ன நடக்கும்? குளோரின் வில் டேக் இட்ஸ் பாண்ட். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் என்ன நடக்கும்? அப்போ இப்போ பாரு, கார்பன் வில் பிகம் நெகட்டிவ். சில்வர் என்ன இருக்கும்? Ag வில் பிகம் பாசிட்டிவ். ப்ளஸ் HCl H வில் பிகம் பாசிட்டிவ், குளோரின் வில் பிகம் மைனஸ். என்ன நடந்திருக்குன்னு பாரு. இவங்க ரெண்டு பேரும் நீ ஒன்றா போட்டேன்னா இதுதான் நடந்திருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா போட்டு தனியாக இருக்கப்ப பேசாமல் இருப்பான். இவனை பார்த்த உடனே தான் இந்த வேலையை நடக்குது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன நடக்குது? சும்மா இருந்தால் இந்த சப்ஸ்ட்ரேட், திஸ் இஸ் சப்ஸ்ட்ரேட், பேசாமல் இருந்தான். இவங்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை கலப்பினது யார்? இந்த HCl ரியேஜென்ட். இது போய் உள்ள கலகத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ பாரு, இப்போ என்ன நடக்கும்? இதுக்கடுத்து இந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும்? யார் யாரோட சேருவாங்க? இனிமேல் நீ ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஆர்கானிக்கில் ஈக்குவேஷன் மனப்பாடம் அடுத்தடுத்த ஸ்டெப் நீ என்ன பண்ண போகிற? இதை நான் சொல்ல போகிறதில்ல. கிவ் மீ த ப்ராடக்ட். இதோட ப்ராடக்ட்டை டி சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஓவர் ஹியர்? இதுக்கு அடுத்து என்ன ஆன்சர் வரும்? இதோட ஆன்சர் என்ன? எஸ், யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ த ஆன்சர் ஃபார் திஸ் காம்பவுண்ட். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எழுத போகிறேன். ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் யுவர் சாட். சிம்பிள் ஆன்சர். எனக்கு ப்ராடக்ட்டை சொல்லிடு, காம்பவுண்ட் ப்ராடக்ட்டை சொல்லிவிடு. ரைட்டா? என்ன வரும்? உனக்காக வேணால் இப்படி சொல்கிறேன். இங்கே CH3 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆக. கன்சிடர் திஸ் அஸ் CH3, திஸ் இஸ் Ag. ரைட்டா? சொல்லு பார்க்கலாம் என்ன வந்திருக்கும்? என்ன ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? என்ன ஆன்சர்டா? டேய் என்ன ஆச்சு இவ்வளோ நேரமாக ஆன்சர் பண்ண பசங்களா? Tell me what will be the answer. What could be the answer? AgCl and CH3. Very good, very good, very good. என்ன வரும்? CH3 இப்போ என்ன ஆக போகுது? இந்த கார்பன் போய் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ண போகுது, Ag போய் Clோட ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ CH4 + AgCl. கரெக்டா? CH4 + AgCl. ரைட்டா? AgCl சிம்பிள். இதே ஆர்கானிக் ரியாக்ஷன் சொன்னால் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ரைட்டா? ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளை பார்த்தேன்னா உனக்கு வேறு லெவலில் புரிய போகுது. ரைட்டா? இது எல்லாத்துலேயும் CH3ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? எனக்கு 4 கார்பன். ரைட்டா? கவனி கவனி. திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன். ரைட்டா? ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனி. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் தனியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? let us have this second equation. ரைட்டா? CH3 Na-ஓட இருக்குது. ரைட்டா? ரைட்டா? மெத்தில் சோடியம். ரைட்டா? சிம்பிளாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட்டா? ரைட்டா? நம்பர் போடாமல் அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. ரைட்டா? ஓகே ரைட். ஸோ இப்போ பாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க? HClஓட ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்கும்? ரைட்டா? HClஓட இருக்கப்ப ரியாக்ட் பண்ண போகுது. கவனி கவனி கவனி. HClஓட இருக்கப்ப ரியாக்ட் பண்ண போகுது. சிம்பிளாக இது தனியாக இருக்கப்ப பிரச்சனை இல்லை. சப்ஸ்ட்ரேட் ரியேஜெண்ட்டை பார்த்த உடனே தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள என்ன மாற்றம்? இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம்? அந்த இன்டர்மீடியட் எழுதுகிறேன் பாரு. CH3C ப்ளஸ்ஸாக மாறுது. Ag சாரி இவன் மைனஸாக மாறுறான். Ag ப்ளஸ்ஸாக மாறுறாங்க. என்ன நடந்திருக்கு? அப்போ அந்த ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா அந்த மெக்கானிசம் நம்ம நிறைய மெக்கானிசம்னு படிப்போம். மெக்கானிசம் என்ன அப்படின்னா CH Na இருந்துச்சு. என்ன நடந்துருச்சு? ப்ளஸ் ஹைட்ரஜன் வித் Cl. என்ன நடக்குது அப்படின்னா இந்த கார்பன் இந்த பாண்டை தான் பக்கம் எடுத்துக்குது. கார்பன் இந்த பாண்டை என்ன பண்ணுது?
தாம் பக்கம் எடுத்துக்குது. வாடா பிளாஸ்டரு, ஃபைசல் ரொம்ப நாள் ஆச்சு, ரைட்டா, எடுத்துக்குது. அப்போ என்ன நடக்கும்? அதே மாதிரி இங்கே சோடியம் குளோரின் எடுத்துக்குது. ஏன் சார் குளோரின் எடுத்துக்குது, ஏன் சார் கார்பன் எடுத்துக்குது? ஏன்னா அவங்களுக்கு தான் எலக்ட்ரானோட ஈர்ப்பு ஜாஸ்தி. இந்த இடத்துல நம்மளோட ஆர்கானிக் பீரியாடிக் டேபிள் படி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரே நிமிஷம் நான் பீரியாடிக் டேபிள் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். வி மஸ்ட் ஸ்டடி தட், அதை மட்டும் நம்ம படிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொழுது நீ மட்டும் நீ கவனிச்சுட்ட, இன்றைக்கி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், யாராலையும் உன்னை வந்து ஆர்கானிக்கில் அடிச்சுக்கவே முடியாதுடா. ஒரு 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 கொஞ்சம் பொறுமையாக நீ கவனிச்சிட்டேன்னா போதும். தட்ஸ் இட். இதுக்கப்புறம் ஆர்கானிக்கில் உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக இருக்க முடியாது. நல்லா கவனி. இங்கே இந்த பக்கத்துலேருந்து போக 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 என்ன அப்படின்னா எலக்ட்ரானை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக இருக்குது. ரைட்டா? பிஎஸ்ஜியா? சூப்பர்டா, வெரி குட். பிஎஸ்ஜி, வெரி குட் வெரி குட். ரைட்டா ரைட்டா ரைட், சூப்பர், கவனி. ரைட்டா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா இந்த பக்கம் போக 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 அதிகமான எலக்ட்ரான் நெகட்டிவ் இருக்குது. பாரு, ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின்லாம் ரொம்ப அதிகமாக எலக்ட்ரானை பிடிச்சிருக்கிற திறமை இருக்குது. அப்போ கார்பன் போய் குளோரினோட போட்டி போட்டால் யார் ஜெயிப்பா? குளோரின் தான் ஜெயிப்பாங்க. அதே நேரத்தில் பாரு, கார்பன் இங்கே இருக்குது, சோடியம் இங்கே இருக்குது, இந்த பக்கம் கார்பன் இங்கே இருக்குது, சில்வர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஏஜி. ரைட்டா? ஸோ கார்பனுக்கு முன்னாடி இருக்காங்கன்னா அவங்க வீக்கர். இவங்களோட இவங்க பவர், இவங்களோட இவங்க, இவங்களோட இவங்க, இவங்களோட இவங்க, இவங்களோட இவங்க, அப்படி தான் பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ பார்த்தேன்னா நான் சொன்ன மாதிரி கார்பன் என்ன பண்ண போகுது, எலக்ட்ரானை பிடிங்கிடும். இங்கே குளோரின் எலக்ட்ரானை பிடுங்கிட்டா தே வில் பிகம் லைக் திஸ். இந்த மாதிரி தான் மாற போகிறாங்க. அப்போ எப்படி இருக்க போகுது? ஏஜி ப்ளஸ்ஸாக இருந்தது, அடுத்து என்ன பண்ண போகுது? NNL என்ன இருக்குது? ஹெச்ஆ. ஹைட்ரஜன் வில் பிகம் பாசிட்டிவ், குளோரின் வில் பிகம் மைனஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? என்ன நடக்க போகுது ஆர்கானிக்கில்? ப்ளஸ் மைனஸோட சேர்ப்பாங்க, மைனஸ் ப்ளஸோட. நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலோட சேரும், எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைலோட சேர போகுது. ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? கரெக்டா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க, இப்போ பிரிஞ்சுட்டாங்க. எப்படி பிரிஞ்சுட்டாங்க? அதுக்கப்புறம் பாரு, இந்த CH3 என்ன பண்ண போகுது? கோயிங் டு ஜாயின் வித் ஹைட்ரஜன், AG வில் ஜாயின் வித் Cl. ஏற்கனவே இவங்க தான் சேர்ந்துருந்தவங்க தான் சண்டை போட்டாங்களே. ரைட்டா? AGயில் Na ப்ளஸ். ஸோ அப்போ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா CH4 ப்ளஸ் NaCl. இவ்வளோ தாங்க ஆர்கானிக் ரியாக்ஷன். ஆர்கானிக் ரியாக்ஷன் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நத்திங் எதுவுமே கிடையாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிள்டா பசங்களா. ஆர்கானிக்கை கஷ்டம்னு நீ நினைக்காத. ஆர்கானிக் யாரும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ. நான் படிக்கிற காலத்தில் when I was studying 12th standard எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லித்தரல. நான் உனக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக யூ மஸ்ட் லேர்ன் லைக் திஸ். ரைட்டா கிளியரா? ஓகே, ரைட். NaCl ப்ளஸ் CH4 தான். ஏன்னா இந்த கார்பன் என்ன பண்ண போகுது? இந்த ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ண போகுது, இது இவங்களோட ரியாக்ட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் இட். ரைட்டா? இப்போ நீ ஆன்சர் பண்ண பார்க்கலாம். டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ். இதுக்கு என்ன ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? இந்த செகண்ட் ஒனுக்கு ஆன்சர், தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? இதோட ஆன்சர் என்ன சொல்லு? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? எஸ், கமான். சூப்பரா, வேறு லெவலா? வெரி குட். சூப்பர் கைஸ். இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் வாட் இஸ் திஸ்? இங்கே என்ன இருக்கு? CH4 என்ன வரும் இந்த இடத்துல? ரைட். கவனி. CH4 ப்ளஸ் Cl2. 2Cl இல்லை, Cl2. ரைட்டா? Cl2 2Cl2 நீ போட்டது ரைட். ஐ அப்ரிஷியேட் இட். ரைட். திஸ் ஒன், லாஸ்ட் ஒன். அப்போ இதோட மெக்கானிசம் உனக்கு இப்போ தெரியும். உன் மைண்டில் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பானோ உன் மைண்டில் வந்துடும். ஏன்னா நான் உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், உனக்கு நான் புரிய வச்சுட்டேன் எப்படி நடந்திருக்கும். அப்போ இவன் சும்மா இருக்கான். இந்த மாதிரி கலகத்தை உண்டு பண்ணுற ஒருத்தன் வந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரியுது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்குதுன்னு. சரியா? ரைட். நான் எந்த காலேஜில் படித்தேன்? ஐ ஸ்டடிட் இன் பிட்ஸ் பிலானி. CH4 ப்ளஸ் ICl. ரைட்டா? CH4 ப்ளஸ்
ICl. இங்கே என்னது CH4 plus ICl, ரைட்டா ரைட்டா சரியா? ஓகே, CH4 plus ICl, கிளியரா? ரைட். ACl2, குளோரின் ரியாக்ட் பண்ணால் Cl2 தான். ஹைட்ரஜன் it will become gaseous molecule. அவங்க மாலிக்யூல் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 2Clனு போட்டிங்கன்னா திருப்பி ஆட்டமாக இருக்குன்னு அர்த்தம். 2Clனா 2 குளோரின் ஆட்டம். குளோரின் சேர்ந்துட்டாங்கன்னா they will become பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. கரெக்டு தானே? இவங்ககிட்டையும் அவுட்டர் மோஸ்ட்டில் 7 இருக்குது, இவங்ககிட்டையும் 7 இருக்குது. இவனுக்கு ஒன்று தேவை, இவனுக்கு ஒன்று தேவை. they will make a covalent bond. அவங்க கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட்டா? சரியான நல்லா இதெல்லாம் நீங்கள் இங்கே தான் கிளியர் பண்ணிக்க முடியும். ஏன் சார், ஏன் நீங்கள் Cl + Cl 2Cl எழுதலை அப்படின்னு கேட்குறீங்க. குளோரின் அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 7 எலக்ட்ரான் இருக்குமா? ரைட்டா? குளோரினோட அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான். இன்னொரு குளோரின் அவனை சுற்றியும் அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான் இருக்குமா? ரைட். இவங்க 2 பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரைட்டா, இவங்க 2 பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன தேவை? யாருக்கிட்டேயோ போய் ஏன் எலக்ட்ரான் கேட்கணும்? அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க ஹெல்ப் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ தே போத் மேக் அ பாண்டு. பாரு, அப்போ என்னது, இதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருச்சு, இதுக்கு இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ தே வில் பிகம் Cl2. இட் இஸ் நாட் 2Cl. 2Cl அப்படின்னா 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். 2 குளோரின் தனித்தனியாக இருக்குது. ரைட்டா சரியா? 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இது Cl2. ஷேகர், வீக் விஸ், இதில் வீக் விஸ் எப்படி வைக்கிறது? இதில் டெஸ்ட் வேணால் நம்ம போர்டில் கொஷின் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட்டாக நம்ம நிறையா சால்வ் பண்ணலாம். புரியுதா? எப்படி Clனா என்ன, 2Clனா என்ன வித்தியாசம் புரியுதா? ஸோ ஆர்கானிக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்டா. திஸ் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உண்மையிலே. இன்ஆர்கானிக் படிக்கிறப்பெல்லாம் அப்படியே கடுப்பாக வரும். ஆனால் இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான். ரைட்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரேஞ்சு. சரியா? அப்போ எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன, யார் யாரோட ரியாக்ட் பண்ண போகிறாங்க? 2Cl வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் சொல்லவா? 2Cl வர மாதிரி ரியாக்ஷன்னா இப்போ பார்த்தா அப்படின்னா NaCl இருக்கா? 2Cl வரும். வேறு லெவலில் நல்ல கேள்வி கேட்குறீங்கடா, சூப்பர். இப்போ Na + Cl2, இதோட ஆன்சர் 2NaCl. ரைட், இதோட ஆன்சர் 2NaCl. இதில் இன்பிட்வீனில் இந்த Cl2 will become Cl. இதோட இன்பிட்வீனில் பான்-ஹேபர் சைக்கிள் இருக்கா? பான்-ஹேபர் சைக்கிள் ஞாபகம் இருக்கா? ரைட்டா? பான்-ஹேபர் சைக்கிள் அதாவது 7th சாப்டர் தான். ஆமாம், 7th சாப்டரில் என்ன ஆகும்? இந்த Cl2 ஃபஸ்ட்டு என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன், ஆட்டமாக மாறணும். ஏன் ஆட்டமாக மாறணும்? ரைட்டா? ஏன் ஆட்டமாக மாறணும்? ஏன்னா குளோரின் சோடியமோட சேரணும். அப்போ Cl2ங்கிறது, Cl2 இஸ் அ கேஸ், இட் பிகம் 2Cl. அப்போ என்னது? பாண்டு பிரேக்கிங் எனர்ஜி. ரைட்டா? பாண்டு பிரேக்கிங், பாண்ட் என்தால்பின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பாண்ட் என்தால்பி பிரேக் ஆகி 2Cl கேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும்? 2Clலேருந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான் வரும். அந்த ஒரு எலக்ட்ரான் வெளியே போய்டும். அந்த 7வது பிளேஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அவெல்லாம் வெளியே போய்டும். ரைட்டா? Cl மாறும். ஆமாம், 2Cl Cl மாறும். ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்போ Cl2. அப்போ Cl2 2Cl மாறுது இங்கே இன்பிட்வீனில். இதுலேருந்து இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் Cl மாறணும். ஏன்னா Cl தானே Na போய் சேரப்போகுது. அப்போ Cl மாறணும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ், ஹேவ் யூ காட் இட்? ஸோ அந்த மாதிரி தான். அப்போ 2Cl வர்றது இந்த ரியாக்ஷன் தான். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருப்பாங்க. வி வில் ஹாவ் அ சூப்பர் டூப்பர் செஷன்ஸ். ரைட்டா? ரைட். ஸோ அடுத்து பாரு, இது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ தி கேன் ஆஸ்க் இன் 1 மார்க் கொஷின். ரைட்டா? காமர்ஸ் குரூப் எனக்கு தெரியாது, எனக்கு காமர்ஸ் தெரியாது. ரைட்டா? சரியா? காமர்ஸ் எனக்கு தெரியாது, அதனால் ரைட். இவ்வளோ நேரம் நியூக்ளியோஃபைல் என்ன சொன்னேன்? ஹூ இஸ் த நியூக்ளியோஃபைல்? சி, ஹியர் கம்ஸ் த ஆர்கானிக் இஸ் கோயிங் டு பி லிட்டில் டஃபர்னு மாணவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே தான் ஆரம்பிக்குது. நியூக்ளியோஃபைல்னா என்னதுப்பா? ஹூ இஸ் நியூக்ளியோஃபைல்? எலக்ட்ரான் ரிச் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்? அதிகமாக எலக்ட்ரான் வச்சுருக்கவங்களா இல்லை கம்மியாக எலக்ட்ரான் வச்சுருக்கவங்களா? நியூக்ளியஸ் லவர், வெரி குட். நியூக்ளியஸ் லவர்னா என்னது? எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது உங்ககிட்ட. நியூக்ளியஸ் லவர், வெரி குட். ரிச் ஆர் டெஃபிஷியன்ட்? ரிச் ஆர் டெஃபிஷியன்ட், அதுக்கு பதில் சொல்லுங்கள். எலக்ட்ரான் ரிச் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்? எலக்ட்ரான் ரிச். அடிச்சிங்க பாருங்கள் ஒரு பதில். சரியான பதில்டா, சரியான பதில். சூப்பர், வேறு லெவல். இட் இஸ் எலக்ட்ரான் ரிச்.
ரைட்டா ரைட் எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் லவர். பட் அப்போ என்ன அவங்க மண்டை மேலே என்ன இருக்குது எப்பயுமே மைனஸ் இருக்குமா? அப்போ எலக்ட்ரான் ரிச்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி மைனஸ். நான் மைனஸ் போட்டேன்னா அப்போ எனக்கு அது எலக்ட்ரான் ரிச்சுன்னு எனக்கு தெரியும் ரைட்டா. நான் மைனஸ் போட்டேன்னா எலக்ட்ரான் ரிச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, there are நியூட்ரல் மாலிகூல்ஸ். நியூட்ரலாக இருப்பாங்க, பார்க்க அமைதியாக சாதுவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தாராள மனசு நிறையா இருக்குது. பார்க்க சிம்பிளாக இருப்பாங்களாம், they looks very simple, ரொம்ப பொலைட்டாக அமைதியாக இருப்பாங்க. ரிச்சாக இருக்கும் அப்படின்னு மேலே எப்பயுமே என்னது மைனஸை போட்டு இருக்க மாட்டாங்க ரைட்டா. மண்டை மேலே மைனஸ் இருக்குல்ல, மண்டை மேலே மைனஸ் இல்லாமையே எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். வெளியே காட்டிக்க மாட்டாங்களா, எங்கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்களா, ஆனால் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். பார்க்கலாமா யாருன்னு? ரைட், வேறு லெவலில் இருக்காங்க பாரு. அமோனியா, இந்த நைட்ரஜன் தம்பி இருக்கான் பார்த்தியா, நைட்ரஜன் ஃபெல்லோ. நைட்ரஜன் NH3, நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் என்னதுப்பா? நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரைட்டா. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? 7. உள்ளே 2 போயிடும், அதுக்கப்புறம் வெளியே என்னது 5 இருக்கும் ரைட்டா. தன்னடக்கம் மிக்கவர், எஸ், ரொம்ப தன்னடக்கத்துக்கு இருக்காங்க, ரொம்ப தன்னடக்கம் அவங்களுக்கு இருக்க அளவுக்கு தன்னடக்கம் வேறு யாருக்குமே கிடையாது. பயங்கரமான தன்னடக்கம் உள்ளவங்க அவங்க தான் நியூட்ரல் மாலிகூல்ஸ் ரைட்டா, நியூட்ரல் மாலிகூல்ஸ். இப்போ இது என்னது NH3 வரைஞ்சிருக்கேன் நான். இப்போ என்ன வரைஞ்சிருக்கேன்? NH3 வரைஞ்சிருக்கேன் பார்த்தியா. NH3ல் நைட்ரஜன் தன்னோட 3 எலக்ட்ரானை ஹைட்ரஜனோட பாண்ட், அவனுக்கு 8 வந்துருச்சு. நைட்ரஜனுக்கு பாரு, நைட்ரஜனுக்கு தேவையான 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. நைட்ரஜனுக்கு தேவையான 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. ஹைட்ரஜனை சாட்டிஸ்ஃபை ஆகி நியூட்ரல். NH3க்கு மண்டை மேலே கொண்டை இருக்கா பாரு, மண்டை மேலே எந்த கொண்டையும் இல்லை, மண்டை மேலே எந்த கொண்டையும் இல்லாமல் சிம்பிளாக இருக்கு. டே, இந்த NH3 என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? நல்லா கவனி, என்ன சொல்கிறான்? ஆல்ரெடி ஹைட்ரஜனுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிட்டேன், யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வாங்க சந்தோஷமாக இந்த எலக்ட்ரானோட ஷேர் பண்ணிட்டு போங்க, வாங்க சந்தோஷமாக போங்க ரைட்டா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரைட்டா, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம் இஸ்மாயில், பரவாயில்ல ரைட்டா. ஸோ இப்போ பார் மண்டை மேலே இருக்க கொண்டையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதாவது நான் நியூட்ரலாக இருக்கேன் பட் ஐ ஹேவ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான், எங்கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, லெட் அஸ் ஹேவ் அ பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் NH3 இருக்கா, நம்ம உள்ள ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் பார்ப்போம், ப்ளஸ் H ப்ளஸ்னால் என்னதுடா? H ப்ளஸ்னால் என்னது? டெல் மீ வாட் இஸ் H ப்ளஸ். கவனி, எவ்வளோ ஆர்கானிக், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாரு. நீ உள்ளே நுழைஞ்சனா தாறு மாதிரி தக்காளி சொல்லாக்கிடுவேன் நீ வேறு லெவலில் பண்ண போகிற ரைட்டா. ரைட், சத்யாவுக்கு வாங்க சந்தோஷமாக போங்க, அந்த மாதிரி தான். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ்ட்டை வாங்க சந்தோஷமாக போங்க. புரோட்டான், நியூக்ளியஸா ரைட்டா, நியூக்ளியஸ் ரைட்டா. ரைட், வெயிட் பண்ணு போகாது. ராஜ், யுவர் கொஸ்டின் இஸ் ரைட், போகாது. இப்போ H ப்ளஸ் எப்படி இருக்குது, யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ H ப்ளஸ் இவங்க கூட சேர்த்தா என்ன ஆகும்? நைட்ரஜன் ஆல்ரெடி என்ன அப்படின்னா we have 3 ஹைட்ரஜன், தன்னோட 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, தன்னோட 2 எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுது, தன்னோட எலக்ட்ரானை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, என்னோடய 2 எலக்ட்ரானை நீயே வச்சுக்கோ, நானும் வச்சுக்கிறேன், வா நம்ம பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் NH4 இடா. NH4ல் என்ன ஒரு NH4 ப்ளஸ் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது எலக்ட்ரானை கொடுத்துருக்கலாம் NH4 ப்ளஸ். அதாவது ஒருத்தர் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தான், ஆனால் என்னை விட ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்க கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அமோனியா என்ன ஆகிடுச்சு, NH3 நியூட்ரலாக இருந்தது பிகம்ஸ் சார்ஜ். நியூட்ரலாக இருந்தவங்க என்ன ஆகிட்டாங்க, இப்போ சார்ஜ்டு பாடியாக மாறிட்டாங்க. நியூட்ரலாக இருந்தவங்க சார்ஜ்டு பாடியாக மாறிட்டாங்க ரைட்டா. தட் இஸ் ஹவு பியூட்டி த கெமிஸ்ட்ரி இஸ் பார். எவ்வளோ வித்தியாசமாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார். இட் பிகம்ஸ் எலக்ட்ரானை கொடுக்கல. இப்போ பாரு, இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு, நைட்ரஜனை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கா, இந்த ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது. யாருக்கும் எந்த பாதகமும் விளைவிக்கவே இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல.
சுற்றி எல்லாருக்கும் 8 எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கெல்லாம் 2 ஒன்றே ஒன்று தான், அந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொண்டுட்டு வரல. அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, ப்ளஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து எலக்ட்ரான் இல்லாத மாதிரி இருக்கலாம். நீ மட்டும் தனியாக கஷ்டப்பட வேண்டாம், நம்ம ஃபேமிலியாக எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கலாம். இப்போ NH4 வந்து என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக ப்ளஸ் ஆகிடுச்சு. ரைட்டா NH4 என்ன ஆகிடுச்சு, மொத்தமாக ப்ளஸ் ஆகிடுச்சு. சிம்பிள். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நியூக்ளியோஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கோம். நியூக்ளியோஃபைல்ஸ்னால் என்னது, நியூக்ளியஸ் லவ்வர்ஸ். நியூக்ளியஸ் லவ்வர்ஸ்னால் என்னது, தாங்கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்குது, யாருக்காவது கொடுத்து டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, யாருக்காவது கொடுத்து டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க. எப்படி டொனேட் பண்ணுவாங்க சார் அப்படின்னா, நியூட்ரல்னு சொல்கிறீங்களே சார், மண்டை மேலே மைனஸ் இருக்கணும்ல சார், மண்டை மேலே மைனஸ் இருக்கணும், மண்டை மேலே கொண்டையில் மைனஸ் இருந்தால் தானே சார் அவங்க கொடுக்க முடியும். ரைட்டா, மைனஸ் இருந்தால் தானே அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அப்போ NH3 இருக்குது. NH3யோட டயக்ராம் வரைஞ்சால் அந்த நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கு பேர் என்னது, லோன் பேர். அவங்கக்கிட்ட என்னது, ஒரு லோன்னா என்னது, தனித்த ஜோடியாக ஒரு ஜோடி இருக்குது. தனியாக ஒரு ஜோடி எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இந்த நைட்ரஜன் வச்சுருக்கு. ரைட்டா, தனியாக ஒரு ஜோடி எலக்ட்ரான் வச்சுருக்கு. அந்த எலக்ட்ரானை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மியூச்சுவலாக பேசுகிறாங்க. ஸோ அப்பான்னு பார்த்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வருது. பார்த்தியா, H+ ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே இல்லை, அவங்க வராங்க. ரைட்டா, அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அவங்களோட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்காவது பிரச்சனை இருக்கா, எல்லாருமே சால்வ் ஆகிட்டாங்க. ஒன்லி திங் இஸ் இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருந்தால் பாசிட்டிவ். என்ன பண்ணிட்டாங்க, லெட் அஸ் ஆல் ஜாயின் டுகெதர், we all have that positive. நம்ம எல்லாருமே பாசிட்டிவ் சார்ஜை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், எல்லாருமே பாசிட்டிவாக சமமாக பிரிச்சுக்கலாம், மொத்தமாக பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் நியூட்ரல் மாலிகூல்ஸ் going to help. நியூட்ரல் மாலிகூல்ஸ் என்ன பண்ண போகுது, இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ண போகுது. மனசிலாயா? ஓகே ரைட். ஸோ அப்போ பாரு, நைட்ரஜனுக்கு இருக்க லோன் பேர், இங்கேயும் நைட்ரஜன் லோன் பேர். நம்ம ஆக்சிஜன் தம்பி வேறு லெவலுங்க, ஆக்சிஜன் வேறு லெவலுங்க. ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்குங்க. ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர். ஆக்சிஜனோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னதுப்பா, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா, 8. ஆக்சிஜன் எப்படி இருக்கும், 8னா ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கலாம். H2Oட எப்படி தானே இருக்கும், இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். ரைட்டா, ஸோ இவங்க பாண்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த லோன் பேரையும் இந்த லோன் பேரையும் யாருக்காவது கொடுக்கலாம், யாருக்காவது கொடுக்கலாம். ரைட்டா, ரைட்டா சரியா, ரைட். ஓகே, ஸோ இங்கே பாரு, ஆக்சிஜன், சல்ஃபர் தம்பி அதே மாதிரி 2 லோன் பேர் வச்சுருப்பார். சல்ஃபரும் 2 லோன் பேர் வச்சுருப்பார். ஏன்னா ஆக்சிஜன் ஃபேமிலியில் தானே சல்ஃபர் இருக்கார். சல்ஃபர் எங்கே இருக்காரு, சல்ஃபர் எங்கே இருக்காரு பாரு, ஆக்சிஜன் கீழே தான் சல்ஃபர். ஆக்சிஜன், சல்ஃபர் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீ. இப்படி தான் இந்த டப்பா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இப்படி தான் ஆக்சிஜனுக்கு லோன் பேர். இவங்க எல்லோரும் ஒரே மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவானுங்க. நம்ம மோஸ்ட்டில் என்ன பண்ணார், எல்லாத்தையும் அப்படி தானே பிரித்தார். அப்போ ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்குன்னா சல்ஃபருக்கு 2 லோன் பேர். ரைட்டா, அப்போ பாரு, நைட்ரஜனுக்கு 1 லோன் பேர், அப்போ பாஸ்பரஸ்க்கும் 1 லோன் பேர், அடுத்து ஆர்சனுக்கு 1 லோன் பேர். எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ரைட்டா, எஸ். அப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். அப்போ இந்த குளோரின் பையன், இந்த குளோரின், புரோமின், அயோடின், எஸ் அவங்ககிட்ட 3 லோன் பேர் இருக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் மோசம், கொடுக்கவே மாட்டானுங்க. இவங்க இந்த பக்கம் இருக்கவனுங்கெல்லாம் பாசக்கார பயலுங்க, கொடுக்கலான்னு நினைப்பானுங்க. ஆனால் இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த 17வது குரூப்பில் இருக்கவன் ரொம்ப மோசம். அதுலேயும் மோசமானவன் யாருன்னா இருக்கான் பாருங்க, அவன் பட்டு மோசமானவனுங்க. இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இருக்கிறதுலேயே மோசமானவன், இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமானவன் யாருன்னா அதை வந்துட்டான் பாருங்க. இவன் தான் இருக்கிறதுலே மோசமானவன், இருக்கிறதுலே வெரி வெரி பேட் ஃபெலோ, ஒஸ்ட் ஃபெலோ. ரைட்டா, மனசாட்சியே இல்லாதவன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஆக்சிஜனுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த ஆக்சிஜனையும் கூட போட்டு தள்ளிடுவோம். இந்த ஃப்ளூரின், ரைட்டா, ஃப்ளூரின், எஸ், தட்ஸ் ரைட்டா, நார்மலாக. ரைட்டா, இந்த குளோரின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ். நான் என்ன சொன்னேன், கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் வென் தே ஆர் இன் அ சார்ஜ். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக நல்லா கவனி, சிஎல்லாம் இருக்குது. சிஎல் வந்து இப்படி இருக்குது, குளோரின் இருக்குது, குளோரின் சிஎலாக இருக்குது. அப்போ சிஎலாக இருக்கப்போ அதோட அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை இருக்கும், 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. நார்மலாக குளோரினோட அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான் இருக்கும். ரைட்டா, ஆசைப்பட்டு ஒன்று வாங்கிடுறான்.
வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோ நம்மக்கிட்ட வெறும் 7 புரோட்டான் தான் இருக்குது. ரைட்டா 7 புரோட்டான் கரெக்டாக இல்லையா? இப்போ எத்தனை புரோட்டான் இருக்குது? குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ரைட்டா 17 புரோட்டான் 17 எலக்ட்ரான் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த குளோரின் ஒரு தண்டு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு வந்துருச்சு. பிடுங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, 17 புரோட்டான் 18 எலக்ட்ரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் கதறான். ரைட்டா உள்ளே வந்ததுக்கப்புறம் கதறான், ஐயோ முடியலை, 17 பேரால் 18 பேரை பிடிச்சி வச்சுருக்க முடியலை, யாராவது வாங்கடா சாமி, யாராவது எங்கிட்ட ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கோங்கடா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இது எப்போ முடியும் நினைக்க தெரியல. இன்னும் இந்த லெசன் உள்ளே ஸ்டார்ட்டே பண்ணலை. இப்போ தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரியே இருக்கும். இன்னும் உள்ளே நிறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த லெசனோட நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இட் டேக்ஸ் அரௌண்ட் 3 to 4 hours ஆகும். ரைட்டா 2 மணி ஆகும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 2 மணி பார்ப்போம் என்னென்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், கதறான், யாராவது சாமி என்னங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவான், யார் ஹெல்ப் பண்ண முடியும் இவனுக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? இட் பிகம் எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோஃபைல். அப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரைட்டா கிளியர்? சூப்பரா? இஸ் தட் கிளியர்? வேறு லெவலா? ஓகே. ஸோ அப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இது என்னது, நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஹேவிங் அன்ஷார்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, நெகட்டிவ்லி சார்ஜ். இதெல்லாம் எக்ஸாம்பிள். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கவங்கெல்லாம் இருக்கலாம், அல்லது லோன் பேர் இருக்கவங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ரைட்டா ஓகே. புக் பேக் வேறு இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு பார்ட் போனாலும் போகும். ஏன்னா செம்ம ஆக்டிங்கா? ரைட். எப்படியாவது உன் மண்டக்குள்ளே புகுத்திட மாட்டேன்னா எனக்கு ஒரு ஆசை. உன் மண்டக்குள்ளே இது போயிடுச்சுன்னா எனக்கு அதுவே போதும். ரைட்டா ரைட். சரியா? ஓகே ரைட். கவனி, நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ். இப்போ எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் என்னது, எலக்ட்ரான் குறைவாக இருக்கக்கூடிய, எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கவங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சிஜனை பற்றி என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஆக்சிஜனை என்ன சொன்னீங்க? வாட் யூ செட் அபவுட் ஆக்சிஜன்? ஆக்சிஜனை பற்றி ஏதோ சொன்னீங்களே. சாப்பிட்டேன், காலையில் சாப்பிட்டேன். அடுத்த பிரேக்கெல்லாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் போய் வீட்டில் சாப்பிட்லாம். ஆக்சிஜனை பற்றி என்ன சொன்னீங்க? ஏதோ ஆக்சிஜன் பற்றி சொன்னீங்களே, ஏதோ எனக்கு காதில் விழுந்துச்சு போன ஸ்லைட் பார்த்துட்டு இருக்கப்ப. ஆக்சிஜனை பாராட்டினேல, ஆக்சிஜன் ரொம்ப வல்லவன்லாம் சொன்னல. கரெக்டா? கரெக்டு தானே சொன்னல நீனு. இப்போ பாரு அவன் என்ன பண்ணுறான்னு பாரு. ரைட்டா. இப்போ பாரு அவன் என்ன பண்ணுறான், கார்பன் டை ஆக்சைடு CO2. ரைட்டா CO2. ரைட்டா பெரிய மனசுக்காரன் சொன்னல. தாராள மனசு வேறு. சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணிட்டான், இந்த கார்பன் டை ஆக்சைடுனா இதான். ரைட்டா கார்பன் டை ஆக்சைடு என்னது, இப்படி தானே இருக்கும். ரைட்டா கார்பனுக்கு 4 பாண்ட் வேணும். ரைட்டா கார்பனுக்கு 4 பாண்ட் வேணும், ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் வேணும். இப்படி இருக்கு. எல்லாம் பாரு, இவன் ஒரு மோசமானவன். என்ன சார் கொஞ்சம் இப்போ நல்லவன் சொன்னீங்க. எப்போ நல்லவனாக இருப்பான், அதாவது எப்போ நல்லவனாக இருப்பான், ஆப்போசிட்டில் இருக்கவன் கொஞ்சம் டம்மி பீஸாக இருந்தால் நல்லவனாக இருப்பான். இவனோட இவன் டம்மி பீஸில் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆளுமையை தன்னை விட பவர் கம்மியாக இருக்கவங்கிட்ட போய் என்ன பண்ணுறான், வேறு லெவலில் காட்டுறான். ரைட்டா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுறான், தனக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளில் முன்னாடி இருக்கவனை பூரா பயங்கரமாக போட்டு தள்ளிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களெல்லாம் பயங்கரமாக போட்டு தள்ளிடுவான். இந்த கார்பன் என்ன பண்ணுது, டபுள் பாண்டில் இருக்குது. சிங்கிள் பாண்டாக இருந்தால் கார்பன் சந்தோஷமாக இருக்கும். அதான் 4 பேரோட நம்மளோட எலக்ட்ரான்ஸை 4 பேருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. இங்கே பாரு 4 பேருக்கு நல்லது நடக்கல, இந்த 2 பேருக்கு தான் நல்லது நடந்திருக்கு. ரைட்டா 2 பேருக்கு தான். சரி பேசாமையாச்சும் இருங்கடா அப்படின்னா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் உன்னோட பவர் ஜாஸ்தியானவன், எலக்ட்ரானை குர்றா என்கிட்ட, எலக்ட்ரானை என்கிட்ட குர்றா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, படுத்துறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. கார்பன் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுத்துப்புட்டு உட்காந்து வருத்தத்தில் இருக்குது. என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை பிடிச்சி தான் பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரான் எங்கே இருக்கணும், என்ன பேச்சுவார்த்தை, என்ன ஒப்படைக்க என்ன செஞ்சோம், அதாவது அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ணோம், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணது என்ன அப்படின்னா நம்ம 2 பேர் எலக்ட்ரான்ஸை இப்படி வச்சுக்குவோம். ரைட்டா இதுதான் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அக்ரிமெண்ட்டில் இதுதான் இருக்குது. ஆக்சிஜனும் கார்பனும் அக்ரிமெண்ட் போட்டது இதுதான். ஆனால் பாண்டு ஃபார்ம் ஆன உடனே ஆக்சிஜன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா. வித்தியாசம் புரியுதா உனக்கு, வித்தியாசம் புரியுதா? ரைட்டா வித்தியாசம் புரியுதா என்னென்னு? ரைட்டா இப்போ பாரு, உள்ளே வரப்பா அன்னியன் மாதிரி, லூனா சொன்ன மாதிரி அன்னியன் மாதிரி வந்தான். என்ன சொன்னான், நம்ம 2 பேரும்
மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. டே எலக்ட்ரானை கூடுறா அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரானை தான் பக்கம் இழுத்துக்கிட்டான். எலக்ட்ரான் டென்சிட்டி பூரா இப்போ எங்கே இருக்குது ரைட்டா, எலக்ட்ரான் டென்சிட்டி பூரா இப்போ எங்கே இருக்குது, ஆக்சிஜன் பக்கம். ஆக்சிஜன் பகுமானமாக பேசுகிறான், ஏய் நான் மைனஸ் சார்ஜா, இவன் நானும் மைனஸ் சார்ஜு, நடுவில் இவன் பாசிட்டிவ் சார்ஜ். என்ன சார் புதுசாக ஒரு சிம்பிள் போட்டிருக்கீங்க, சி ப்ளஸ்ன்னு போட்டிருந்தேனாவோ அல்லது ஓ மைனஸ்ன்னு போட்டிருந்தா மொத்தமாக எலக்ட்ரான் போயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே தான் மொத்தமாக போகலையே. இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே என்ன நடந்திருக்கு, ஜஸ்ட் ஷிஃப்டிங், லைட்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதை தான் அடுத்து படிக்க போகிறோம். அதனால தான் உனக்கு இப்போயே ஒரு பிட்டை போடுறேன், அடுத்து அதை தான் படிக்க போகிறோம். லைட்டாக எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிட்டான், எலக்ட்ரானை பிடிச்சி தான் பக்கம் வச்சுக்கிட்டேன். இங்கே பாரு ஓ எலக்ட்ரான் இயங்கிட்டே இருக்குது, மவனி நீ ஏதாவது சேட்டை பண்ண தூக்கிட்டு ஓடிடுவேன். அதனால் என்ன அப்படின்னா சொல்கிறேன், கார்பன் கிட்ட எலக்ட்ரான் இருக்குது, பாண்டு பிரேக் ஆகலை, பாண்டு பிரேக் ஆகலை. இப்படி இருக்க மியூச்சுவல் ஷேரிங்னு தான் இப்படி தான் இருக்கணும். டியூ டு த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ், கார்பனை விட இவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி, எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற பவர் ஜாஸ்தி. அந்த பவர் ஜாஸ்தியாக இருந்தனால எலக்ட்ரானை தான் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டான். அப்படி இழுத்து வச்சுக்கிட்டனால கார்பன் மேலே ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் இல்லைன்னா என்ன அர்த்தம், அதாவது என்ன அப்படின்னா இப்படி இப்போ இந்த பென் எங்கிட்ட இருக்கு, மை ஃபேவரட் பென் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. இப்போ என்னென்ன எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கான், என்ன சொல்கிறான், இப்படி வச்சுருக்கான், அவனும் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ இது எங்கிட்ட இருக்கு, நான் முழுசாக சந்தோஷப்பட முடியுமா, இப்படி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படேன், அப்பா எங்கிட்ட இருக்கே ஜாலியாக இருக்கலாம், நான் இருக்கலாம். இப்படி இருக்குது, அங்கிட்ட ஒருத்தன் வேற பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இது என் மனசு நிறைவாக இருக்குமா, இது எப்படா இவன் பிடிச்சி இழுத்துட்டு போவான்ற பயத்தோடே இருக்கணும். ஃபுல் டைம் நம்மளை எப்பயுமே டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பதட்டத்திலே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பதட்டத்திலே இருக்குது. ரைட்டா ரைட்டா எஸ் பார்த்திபன் லியோ ஆன சம்பவம் அந்த மாதிரி தான். இது வந்து என்னது, யாரும் பதட்டப்பட வேண்டாம், நார்மலாக இருக்கலாம். ஆனால் இங்கே பதட்டப்படணும். பதற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னைய பாசிட்டிவாக மாற்றிடுவானோன்ற பதற்றம், இவன் நம்ம மைனஸாக மாறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஸோ மொத்தமாக பிடிங்கிட்டு போயிட்டானா ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறிடும், பிடிங்கிட்டு போகாதனால மைனஸ் மைனஸ். ரைட்டா ரைட்டா ரைட், சரியா ரைட், சரியா ரைட், சூப்பராக புரிஞ்சுதா. அப்போ இதுதான் என்னது ஆக்சிஜன். அப்போ இங்கே என்ன பண்ணுது, மோசமானவனாக இருக்கான், அதுதான் இங்கே பேசுகிறோம். இந்த ஆக்சிஜனை பற்றி தான் படிக்கிறோம். ரைட்டா, கார்பன் டை ஆக்சைடு, டைக்ளோரோ கார்பன், இதிலெல்லாம் பாரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் என்டிட்டி. பாவப்பட்டவன் யார், பாவமாக இருக்குது நம்மளோட கார்பன். கார்பன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. ரைட்டா ரைட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தவங்க இருக்கும். அலுமினியம் மெட்டல்ஸ் எல்லாம் போட்டு படுத்துவானுங்க. நம்ம நினைக்கிற மெட்டல்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு, ஆனால் இந்த ஹாலஜன்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேறு லெவல். ரைட்டா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, வேறு வேறு லெவலில் கொடுமைப்படுத்துகிறாங்க. ரைட்டா, மெட்டல்ஸ் எல்லாம் அலுமினியம், போரான், அயன், இதெல்லாம் என்னது பட போகிறாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அது பிரச்சனை இல்லை. ரைட்டா, ஆனாலப்பட்ட ஹாலஜனுக்கே ப்ளஸ்ஸாக, இது தப்பு. இங்கே ஆக்சுவலாக இது வரக்கூடாது, இது ரொம்ப இது தப்பாக இருக்குது. அல்கைல் ஹாலைடு ஆர்எக்ஸ் தானே, ஆர்எக்ஸில் எப்படி ப்ளஸ் வரும், ஆர்எக்ஸில் ஆர் வந்து ஆர் பாசிட்டிவ் மைனஸ் தானே வரும். இது மட்டும் வராது, இதை மட்டும் விட்டுரு, இது மட்டும் கிடையாது, மீதெல்லாம் ரைட். சரியா, ஓகே ரைட். அது மட்டும் இது மிஸ்டேக்காக இருக்குது, மீதெல்லாம் ஓகே. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ரைட்டா ரைட். ரொம்ப பாவங்க, ஆனால் உண்மையிலே கார்பன் பாவம். ஆனால் என்ன தெரியுமா, என்ன தான் கார்பன் பாவமாக இருந்தாலும் கார்பன் இல்லைன்னா ஆர்கானிக்கே கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணுறா, நான் இல்லாமல் நீ இருந்துருவியா, நீ வா சும்மா ஜூ காட்ட என்ன வேணால் பண்ண. ஆனால் கார்பன் இல்லாமல் இவனுங்க ஒருத்தரும் உயிர் வாழவே முடியாது. கார்பன் இல்லாமல் இவனுங்க எவனுமே உயிரோடு இருக்க முடியாது. ரைட்டா, கார்பன் இல்லாமல் இவனுங்க உயிரோடு இருக்கவே முடியாது. கார்பன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா, கவனிங்க, சரியா, நல்லா கவனி என்ன அப்படின்னு. ஸோ நம்ம உடம்புல ஒரு பிரேக் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகலாம். ரைட்டா, ஸோ ஒரு சின்ன விஷயம் மட்டும், நம்ம புக்கில் இருக்க ஒரு டூயினோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் அதை மட்டும் வச்சுருக்கேன். நார்மலாக அதை பண்ண மாட்டோம். ரைட்டா, இப்போ பண்ணலாம். ரைட்டா, கவனி என்ன அப்படின்னு. பிரேக் சொல்லலாம், பிரேக் போகலாம். ரைட்டா, கார்பன் இல்லைன்னா பூரா டம்மி பீஸு. ஹியூமன் பாடி ப்ரொடியூஸ் ஃப்ரீ ரேடிக்கல். ஓ மை காட், நம்ம உடம்பு ஃப்ரீ ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுமா when it exposed to எக்ஸ்ரேஸ், சிகரெட், ஸ்மோக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுறப்ப என்ன அப்படின்னா என்ன ஆகுது, அதாவது எக்ஸ்ரேஸோ அல்லது சிகரெட் பிடிக்கிறப்பையோ அல்லது ஸ்மோக்கு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸு, ஏர் பொல்யூஷன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணும், உள்ளே போய் நம்ம பாண்டை டமால் டுமில்னு போட்டு தள்ளிடுது. டமால் டுமில்னு போட்டு தள்ளுறப்ப
நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கவெல்லாம் சாதுவானவன், வெளியே இருந்து வரவெல்லாம் கொடூரமானவன் உள்ளே போய் என்ன பண்ணுறான், அவனை ஒரு நல்ல குடும்பத்தை பிரித்து விட்டுறான். நார்மலாக இருக்க பாண்டை ஹோமோலிட்டிக் ஃபிஷன் டபக்னு கட் பண்ணி விட்டு போயிடான். எல்லாம் ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் ரொம்ப பதற்றமானது, பயந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஃப்ரீ ரேடிக்கல் எப்பயுமே ஒரு பதட்டத்திலே இருக்கும். அவனுக்கு எப்பயுமே என்னது, ஒரு பயம், எப்படா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவன் போய் என்ன பண்ணிடுறான், நம்மளோட செல் மெம்பரன்ஸை டேமேஜ் பண்ணிடுறான். பேசாமல் இருந்தான், சிகரெட் பிடிக்கிறனாலையோ ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ அல்லது நம்மளோட ஏர் பொல்யூஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம சுவாசிச்சிட்டோன்னு என்ன பண்ணுது, உள்ளே போய் டமால் டொமில்னு போட்டு தள்ளிடுறோம். செல் மெம்பரன்ஸோட ஃப்ரீ ரேடிக்கல் எனக்கு யாராவது எலக்ட்ரான் கொடுங்கன்னு எவன்ட்ட கேட்கன்னு தெரியாமல் போய் டம்னு அவன்ட்ட என்ன பண்ணிடுறான், வாங்கிடுறான். செல் மெம்பரன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர். ஸோ கேன்சர் ஃபார்ம் ஆகுறது, டேமேஜ் ஆஃப் இன்டீரியர் லைனிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ், நம்மளோட தசைகளில் இருக்கக்கூடிய இன்னர் வெசல்ஸ். அடுத்து லீட் டு ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா அது ஹார்ட் அட்டாக்னா சொல்ல அந்த மாதிரி இருக்கும். அப்போ பாடி யூசஸ் விட்டமின்ஸ். அப்போ நம்ம உடம்புல நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட செல்லை பாதிக்காமல் அந்த விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் இருக்குல்ல, அவங்க கூட போய் ரியாக்ட் பண்ணி என்ன அப்படின்னா ரியாக்ட் பண்ணிருப்போம். அப்போ கவுண்டர் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அப்போ ஃப்ரூட் சர்டைன் கண்டென்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் என்னது, எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய டெண்டன்சி, ரைட்டா. ஆக்சிடேஷன் என்னது, வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன், கெமிஸ்ட்ரி எங்கெங்கே இருக்குது பாரு, நம்ம எங்கெங்கெல்லாம் படித்தோம் இதெல்லாம் இருக்குது பாரு. ஆக்சிடேஷன் என்னது, ரைட்டா. எஸ், குவார்டர்லி லீவ்லேயும் நடத்துவேன், நான் நடத்திட்டே இருப்பேன் எப்பயுமே. ஆக்சிடேஷன் என்னது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஃப்ரீ ரேடிக்கலுக்கு தேவை ஒரு எலக்ட்ரான், இந்தா போ, யாரையும் டேமேஜ் பண்ணாத, உள்ளே இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாத, உனக்கு தேவை தானே, இந்த நான் ஃப்ரூட்ஸ் கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கேன், இந்த புடின்னு என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க, ரைட்டா. எலக்ட்ரான்ஸை கொடுத்து அவனை தனிமைப்படுத்தி பேசாமல் அமைதியாக கடடா அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், விச் டிக்ரீஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். கவனிச்சியா, நம்ம சாதாரணமாக ஆர்கானிக்கில் ஃப்ரீ ரேடிக்கல் ஒன்று படிக்கிறோம், இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்குதுன்னு பார்த்தியா. ஹவ் யூ சீன் தட் ஹவு இம்பாக்ட் இட் இஸ் கிவிங். ஸோ இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்டா. நான் நடத்திட்டே தான் இருப்பேன், கவலையப்படாத. தியரியெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து புக் பேக் நடத்துவேன், புக் பேக் முடிச்சுட்டா இன்டீரியர் நடத்துவேன், அது முடிச்சுட்டா என்ன அப்படின்னா க்ரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நடத்துவேன். புக்கின்னு முடிஞ்சு போச்சுன்னா நடத்துனதே திரும்ப நடத்துவேன், திரும்ப நடத்துவேன், திரும்ப பேசுகிறேன் நீ, திரும்ப பேசுகிறேன் நீ. அந்த மாதிரி புக்கில் எக்ஸ்+ தான் இருக்கா, என்னடா அது, அப்போ என்னது RX+ என்ன கொடுத்தோம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துக்கிறேன். X+னா அல்கைல் ஹைலைட்டில் எப்படி RX+ வரும், அல்கைல் ஹைலைட்டில் RX+ வராதே. RXனால் என்னது, பிரேக் போகலாம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, RX மட்டும் பார்த்துக்கலாம். RXன்னு இருக்குது, RXல ப்ளஸ்னால் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்லி, இது பிரிஞ்சால் எப்படி பிரியும், R+ தானே பிரியும், R+, X- தானே பிரியும். அல்கைல் ஹாலைட் ஃபார் எக்ஸாம்பிள் CH3I வச்சுக்கலாம், இது ஒரு அல்கைல் ஹாலைட். இதை பிரித்தோன்னா இவன் மைனஸ், இவன் ப்ளஸ், இவன் ப்ளஸ், இவன் மைனஸ் தானே வருவான். எப்படிங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோஃபைல்ஸ். சரிப்பா, இது நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு இருக்குது ஒரு லெசன் இருக்குது, அப்போ பார்க்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு எரர் இருக்குது, இப்படி தான் பிரியும். இவன் தானே எலக்ட்ரோநெகட்டிவ், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இவங்க தானே. இதில் பாண்டு ஃபார்மேஷன் இப்படி இருந்துச்சுன்னா இவன் தான் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போவோம், இவன் மைனஸாக தானே வருவான், இவன் தான் ப்ளஸ், திருப்பி கார்பன் தான் இங்கே பாதிக்கப்படும். ஸோ அதில் என்னன்றது வில் செக் இட் அவுட், ப்ளஸ் தான் வரணும். புக்கில் ஏன் போட்டிருக்காங்கன்ற நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், ரைட்டா. ரைட், வராது ஆக்சுவலாக, நம்ம இப்போ படித்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா இப்படி தான் வரணும், அதில் ஏன் அப்படி வந்திருக்குன்னு தெரியல, வி வில் செக் இட் அவுட், சரியா. ஓ மை காட், சரியா. என்னடா உங்கள் மெசேஜ் உங்கள் ஃபேஸ் எல்லாம் காணோம்டா. உங்கள் ஃபேஸ் எப்பயுமே தெரியாது, உங்கள் மெசேஜ் காட்டும், மெசேஜையும் காணும்.
break போலாம் break போலாம். We'll go for a break. Yes, let us go for a small break. 12 restart. 15 minutes break ஆடே. 15 minutes ல வேணாண்டா. We will talk in break. சரி என்ன பேசணும் சொல்லுங்க. We'll go for a break. ஏண்டா உங்களுக்கு பிரேக் அப்போ எனக்கு எப்படிடா பிரேக்கு? சரி ஓகே, பிரேக் வந்து பிரேக்குனே போடுவோம், டைமிங்லாம் வேணாம். நம்மளாம் அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து பேசுகிறேன். ரைட்டா? ஸ்டுடியோ காட்டவா? சரி ஒரு நாள் காட்டுறேன். போயிட்டா பிரேக் போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேசணும், டவுட் இருந்தால் கேளு. நானும் அதான், நான் தண்ணி குடிச்சிட்டு நான் கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு வரேன். மைக் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெசேஜ் போடு, நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எங்கள் சைடில் உட்காந்து நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஜஸ்ட் போட்ட மெசேஜ், ஐ வில் ஸ்பீக். எண்டிங் டைம்லாம் தெரியாதுடா. முடிவை நோக்கி நாங்கள் ஓடுறதில்ல, முடிவை நோக்கியே ஓடுறதில்ல. இது என்னோடய வீடான்னு கேட்டிருக்கான். இது என்னோடய வீடு இல்லை, இது தனியாக ஸ்டுடியோ செட்டப், அதனால தான். ஓகே, கூகுளில் சர்ச் பண்ண கூட எக்ஸ் மைனஸ் தான் வருது, பார்த்தியா? எக்ஸ் மைனஸ் தான் வரும். எஸ், வெரி குட் மார்னிங். மைனஸ் தான், அதனால் நம்ம அப்போ செக் பண்ண தேவையில்லை. அப்போ விட்டுரு, கரெக்டு தான். நம்ம புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம்.
சார் இருக்கேன்டா இருக்கேன். 2 minutes ஆரம்பிச்சிடலாம். ரைட், ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 7 புக் பேக் ரிமைனிங் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்ப்பா. கண்டிப்பாக பண்ணிடலாம். கொஞ்சம் இருக்குது, அதில் பண்ணிடலாம். ரைட்டா? டியூஸ்டே, ஆமாம், டியூஸ்டே நைட் 9 to 10 கிளாஸ் இருக்குது. டியூஸ்டே நைட் பெய்டில் 9 to 10 கிளாஸ் இருக்குது. பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாம். ஓகே, சூப்பர், குட். பேக் என்ன பார்த்தோம் கடைசியாக? வாட் வி ஹவ் சீன், எங்கே விட்டோம்? ரைட். ஓ, சூப்பர், வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆர்கானிக்கில் இந்த எலக்ட்ரான் தம்பி எப்படி மூவ் ஆகுறாங்க, இந்த எலக்ட்ரான் தம்பி எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எலக்ட்ரான்ஸ், ஹவு இட் இஸ் மூவிங் இன் ஆர்கானிக்கில் எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 3 விதமாக இருக்கான். லோன் பேர் பிகம்ஸ் பாண்ட் பேர். லோன் பேர்னா என்னது? இப்போ தானே உனக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். நைட்ரஜன், ஆக்சிஜன் மேலெலாம் என்னது லோன் பேர் இருக்குமா? இது become a bonding pair. Bonding pair become lone pair. அப்படியே ரிவர்ஸ். அல்லது bond breaks and becomes another bond. ஒரு bond break ஆகி இன்னொரு பாண்டாக மாறுது. 3 விதமாக இருக்குது. ரைட்டா? சூப்பராக எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். அழகாக நம்ம புக்கில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கவனி, a lone pair to a bond pair. லோன் பேர் என்ன பண்ணுது? பாண்ட் பேராக மாறுது. ரைட்? ஸோ கவனி, இது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? OH மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, யாரோட ரியாக்ட் பண்ணுது? OH மைனஸு ஒரு H+ஓட ரியாக்ட் பண்ணுது. நல்லா கவனி, OH மைனஸ் H+ஓட ரியாக்ட் பண்ணுது. நல்லா கவனி, OH மைனஸ் H+ஓட. இப்போ இந்த ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே இல்லை. கரெக்டாக? இந்த ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே இல்லை. இப்போ இந்த OH மைனஸோட டயக்ராம் வரைகிறேன் பாரு. இந்த மாதிரி தான் என்னது, ஆக்சிஜன் தன்னோட 2 எலக்ட்ரானோட இங்கே பாண்டாக இருக்குது. அது போக என்ன அப்படின்னா, அதோட 3. ரைட்டா? இப்படி இருக்குது. இது போக என்ன இருக்குது? மைனஸ் வேறு இருக்கா? அப்போ மைனஸ் அப்படின்னா அதில் ஒரு பாண்ட் இருக்குது. இப்போ என்ன நடக்க போதான், வாட் தே ஆர் சேயிங், இப்போ என்ன நடக்குதா, இந்த பாண்டு ஃபார்மேஷன் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதான், ஹெல்ப் பண்ண போதான் இந்த ஹைட்ரஜன். எப்படி ஹெல்ப் பண்ணுதான்? தன்னோட இந்த லோன் பேர் எலக்ட்ரானை கொடுத்து ஹெல்ப் பண்ணுதான். லோன் பேர் எலக்ட்ரானை பாண்டு பேராக மாற்ற போகுது. லோன் பேர் என்ன பண்ணுது? பாண்டு பேராக மாற்ற போகுது. கவனி, இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன், 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 ஹைட்ரஜன். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் H2O. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா முதல் இந்த எலக்ட்ரானே ஹைட்ரஜனோடது தான். கரெக்டாக? திஸ் இஸ் த ஆக்சுவல் டயக்ராம். H2O. H2O தான் OH மைனஸாகவும் H+ஆகவும் மாறும். ரைட்டா? அவனோட கத்தி எடுத்து அவன் கண்ணை குத்துற மாதிரி அவங்ககிட்ட தான் எலக்ட்ரானை பிடுங்கினான். அவன் பிடுங்கி என்ன பண்ணிட்டான், தனக்கு லோன் பேர் மாதிரி செட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுது, அதுவே அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட்டா? என்ன பண்ணுது, அதுவே அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? தட் இஸ் ஹவ் இட் இஸ் டூயிங். அந்த மாதிரி என்ன பண்ணுது, அது பண்ணுது. ரைட்டா? ஸோ இங்கே பாரு, இங்கே கவனமாக பார்த்தா தெரியும். OH மைனஸ் H+ இருக்குது. தன்னோட லோன் பேரை கொடுத்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல அது ஹெல்ப் பண்ணுறப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு, இந்த இடத்துல OH H இருக்குது. ரைட்டா? HOH மாறிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு.
ஆக்சிஜன் ஆல்டிகைடாக ஃபார்ம் ஆகுது. ஆல்டிகைடாக ஃபார்ம் ஆகிறப்ப என்னது, ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் இருக்குது, CH2 பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, ரைட்டா? இப்படி இருந்தது, அதாவது இப்படி இருக்காது, ஏதோ மிஸ்டேக்காக இருக்கு. ரைட். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இங்கே மைனஸ் ஆட் இப்படி இருந்திருக்கு. இந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது, ரைட்டா? அவன் பொருள் எடுத்து அவனே போடுறோமா? ரைட். சரியா? கவனி. இப்போ இப்படி இருக்கு. இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனை பார்க்குது. ஏண்டா நான் இங்கே மைனஸில் உட்காந்துட்ருக்கேன், நீ சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கியா, நீ மட்டும் நியூட்ரலாக இருக்கியா அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த கார்பன் கிட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜனை பிடிக்குது, ரைட்டா? CH2 இது பாசிட்டிவாக மாறிடுது, இது பிகம் OH. இங்கேருந்து ஹைட்ரஜன் என்ன ஆகிடுச்சு, ரைட் லைக் திஸ் CH2Hன்னு எழுதுறேன், ரைட்டா? இந்த ஹைட்ரஜனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, பிடிங்கிச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, இது நியூட்ரல் ஆகிடுச்சு, ரைட்டா? ஆக்சிஜன் கிளியர் ஆகிடுச்சு. இது கிளியர் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஆக்சிஜன் இஸ் ஃபீலிங். ஆக்சிஜன் என்ன பண்ணுது, வருத்தப்படுது. என்ன இருந்தாலும் நம்ம பயல் ஆகிட்டான், என்ன அப்படின்னா ப்ளஸில் இருக்கான், இந்த ஹைட்ரஜனை வெளியே துரத்தி விட்ருவான், அவன் வெளியே போய் நம்ம பொழைச்சிக்குவான், வேறு யார்கிட்டையாவது போய் சேர்ந்து பொழைச்சிக்குவான் அப்படின்னு இந்த ஹைட்ரஜனை வெளியே அனுப்புது. இப்போ வாட் ஹேப்பன்ஸ், H2C+O- கரெக்டா? O- என்னது, அப்போ ஆக்சிஜனை சுற்றி இத்தனை லோன் பேர் ஹைட்ரஜனை விரட்டி விட்டான்ல, ஹைட்ரஜன் கிட்ட இந்த ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிட்டு தான் ஹைட்ரஜனை வெளியே அனுப்பி விட்டுருக்கான், ரைட்டா? இப்படி தான் இருந்திருக்கும். ஹைட்ரஜன் கிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிட்டு ஹைட்ரஜன் என்ன ஆக்கிட்டான், இங்கே பாரு ஹைட்ரஜன் H+ஆக வெளியே போயிடுச்சு. பேசாமல் அவன் பாட்டுக்கு இங்கே இருந்திருப்பான், இங்கே இருக்கவனை கூப்பிட்டு இங்கே வச்சு இங்கேருந்து திருப்பி அவனை என்ன பண்ணியாச்சு, வெளியே அனுப்பியாச்சு. இப்போ பாரு, இப்போ இருக்கா, இப்போ நல்லவன் விஷம் போடுறான். எப்படி போடுறான், எப்பா வாப்பா என்னோடய லோன் பேர் நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, வச்சுக்கோப்பா, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்ப்பா, டபுள் பாண்டாக மாறிடலாம்ப்பா, CH2C டபுள் பாண்ட் O அப்படின்னு மாறிக்கிட்டான், ரைட்டா? ஸோ அப்போ என்னது, லோன் பேர் பிகம் பாண்ட் பேர். சிம்பிள் பேசிக்டா, எங்கே இருந்தது எங்கே மாறிடுச்சு பாரு, ரைட்டா? சிம்பிளாக இருந்ததை இவ்வளோ தூரத்துக்கு காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி மாற்றிட்டாங்க. புரியுதா? அதாவது இப்படி இருந்துச்சு, மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாங்க, ரைட்டா? எப்படி மைனஸ் ப்ளஸ்ஸாக வந்தாங்கன்னு நான் இங்கே காமிச்சிருக்கேன், ரைட்டா? இவன் தான் மைனஸில் தான் இருந்தான், அவனாக இருந்திருக்கலாம் மைனஸ்லே. அப்படி இல்லாமல் அவன் இந்த பக்கம் இருக்க ஹைட்ரஜனை தூக்கி நான் வாங்குகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி திரும்பி மொத்தமாக எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு கொடுத்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுறான். அப்போ லோன் பேர் டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் த கான்செப்ட், ரைட்டா? இங்கே என்னென்னா ஒரு லோன் பேர் டபுள் பாண்டாக மாறுதுங்கிறது தான் கான்செப்ட். யூ ஹாவ் டு கீப் தட் இன் யுவர் மைண்ட். அதை மட்டும் நீ என்ன பண்ணால் போதும், மைண்டில் வச்சுட்டா போதும். லோன் பேர் பாண்ட் பேராக மாறுது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாரு, செகண்ட் டைப் என்னது, செகண்ட் டைப்பு பாண்ட் பேர் லோன் பேராக மாறுது. பாண்ட் பேர் என்ன பண்ணுது, லோன் பேராக மாறுது. கிளியரா? எஸ், சூப்பர். ஸோ இப்போ பாரு, அப்படியே ரிவர்ஸில் H2O இருந்துச்சுல, H2O பாண்டு பிரேக் ஆகுது. H2O பாண்டு எப்படி பிரேக் ஆகுது, ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட பாண்ட், நீ இந்த ஹைட்ரஜன் ஏதோ கொஞ்சம் தெரியாதனமாக ஆக்சிஜனோட பிரச்சனை பண்ணிட்டான் போல், நீ வெளியே போட அயோக்கியராஸ்கல் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு, இதை வெளியே அனுப்பிடுச்சு. இல்லை என்ன நடந்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் வந்திருக்கலாம், குளோரினை பார்த்தோன்னே வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி, குளோரினை பார்த்தா போக முடியாது, எலக்ட்ரான் இருந்தால் தான் போக முடியும், எலக்ட்ரான் இல்லாமல் குளோரின் ஏற்றுக்காது. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி எலக்ட்ரான் இல்லாமல் ஏற்றுக்குமே H+, இங்கே குளோரின் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் தே வில் கோ அவுட், ரைட்டா? ஏன்னா இது என்னது, Cl மைனஸாக இருக்கும், H+ஆக இருப்பான். ஸோ இந்த மாதிரி NaCl இருக்கும். NaCl இருந்தால் தான் பாரு, நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாரு, நீ யோசிச்சு பார்த்தியா? நான் முதல் என்ன சொன்னேன், இவன் வெளியே போகிறான்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ரைட்டா? என்ன காரணம் இருக்கணும்? அப்போ இவன் வெளியே போகிறான்னா, இவன் வெளியே போனால் தெரியும், இவன் வெளியே போகணுன்னாலே ஆக்சிஜன் கண்டிப்பாக எலக்ட்ரானை கொடுக்காது. ஏன் கொடுக்காது? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ரைட்டா? ஆர்கானிக் இவ்வளோ தான்டா பசங்களா, ஆர்கானிக் இவ்வளோ தான், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், எலக்ட்ரான் கொடுக்காது. அப்போ ஹைட்ரஜன் ரிஸ்க் எடுத்து வெளியே போகணுன்னா எப்படி போகணும், H+ஆக தான் போகணும். ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு வாய் பேசணுன்னா, அப்படி டயலாக் விடணும்னா
அப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாராவது ஒருத்தவங்க இருந்திருக்கணும்ல. அப்போ யார் இருந்திருப்பா? நான் குளோரின் எழுதுறேன். குளோரின்லாம் ஹெல்ப் பண்ணாது. குளோரின் ஆல்ரெடி எலக்ட்ரானை பிடுங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கும். அப்போ குளோரின் என்னவா இருந்தால் இந்த H ப்ளஸை ஏற்றுக்கும்? குளோரின் மைனஸாக இருக்கணும். குளோரின் Cl மைனஸாக. குளோரின் Cl மைனஸாக எப்படி இருப்பாங்க? இன்கேஸ் இங்கே NaCl இருந்திருந்தா யோசிச்சு பாரு. அடுத்த கண்டினியூட்டி எப்படி யோசிக்கிறேன் பாரு. NaCl NaClல எப்பயுமே Na ப்ளஸ்ஸாக இருக்கும், Cl மைனஸாக இருக்கும். ரைட்டா? Na ப்ளஸ் Cl மைனஸாக இருக்கும். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா இந்த Na என்ன ஆகிடும்? NaCl. Na தனியாக வந்துடும், HCl வெளியே போயிடும். அப்போ இந்த Na என்னது தனியாக வந்தா ப்ளஸ்ஸாக இருக்குமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் நீயே சொல்லு. அடுத்த ஸ்டெப்பில் இது எவ்வளோ சிம்பிள் பாரு. டே நல்ல கவனி. H2O ப்ளஸ் NaCl அவுட்புட் என்ன சொல்லு பார்க்கலாம். H2O ப்ளஸ் NaCl அவுட்புட் என்ன? HCl ப்ளஸ் NaCl அவுட்புட் என்ன? HCl ப்ளஸ் NaCl அவுட்புட் என்ன? நீயே சொல்லு. அது எப்படி நடந்திருக்குன்னு பாரு. இவ்வளோ நாள் நம்ம ஒரு ரியாக்ஷன் படிச்சிடும். வெரி குட் மோனிகா. ரைட்டா? என்ன வரும்? NaOHும் HClலும் வரப்போதான். சரியா? இவன் எப்படி வந்திருக்கான் அதுதான் அங்கே விஷயம். ரைட்டா? இது எப்படி இருந்துச்சு? H ரெண்டு லோன் பேர், தனித்தனியாக ரெண்டு லோன் பேர் வச்சுட்டு ஹைட்ரஜன் இருந்துச்சு. பேசாமல் தான் H2Oவில் இருக்க ஹைட்ரஜன் அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு இந்த NaCl உள்ளே வந்தானோ, இந்த NaClஐ பார்த்த உடனே தான் இந்த ஹைட்ரஜனுக்கு கொஞ்சம் சேட்டை. ஆக்சிஜனோட பேசாமல் இருந்திருக்கலாம்ல. சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுறான்? நான் வெளியே போகிறேன் டயலாக் விட்டான். ஆக்சிஜன் போகிறதுனா நீ போய்க்கோ, எனக்கு தேவையே கிடையாது. நான்லாம் வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்கலாம், இல்லைனா அவ்வளோதான். ஓ விருப்பம். நீனா தான் ரிஸ்க் எடுத்து போகிறேன்ற. ரிஸ்க்கெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ட்டு நம்மால் என்ன பண்ணிட்டான்? வெளியே கிளம்பினா என்ன ஆகிடும்? இட் வில் பிகம் H+. ஸோ H+, பார்த்தோன்னா இங்கே நம்மால் இந்தா உங்ககிட்டேருந்து தேவை எனக்கு எலக்ட்ரான். நான் எலக்ட்ரானை வாங்கிட்டேன், நீ எனக்கு தேவையில்லை. Naவை என்னவா மாற்றிட்டாங்க? Na+ ஆக்கிட்டான். குளோரின் என்ன பண்ணிடுச்சு? எலக்ட்ரானை வாங்கிட்டு சோடியமை வெளியே அனுப்பிடுச்சு. Na+ Cl-. இப்போது அவுட்புட்டில் என்ன வரப்போகுது? ஹைட்ரஜன் வில் ரியாக்ட் வித் திஸ் குளோரின் +-. ஏன்னா அவனோட வேலை முடிஞ்சிச்சு. அவனுக்கு தேவையான எலக்ட்ரான் அவங்ககிட்ட இருக்க. ஹைட்ரஜன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. sodium will go here. அப்போ NaOH plus HCl. See how beautifully the chemical reaction is there. ரைட்டா? ரோசக்காரன் என்ன? மீசக்காரன் ரொம்ப ரோசக்காரன் என்ன? See how beautifully this chemical reaction is happening. கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடக்குது பார்த்தியா? சிம்பிள். இதுதான் நடக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? அதுக்கப்புறம் Na+ வருது. Na+னால் Na கிட்ட எலக்ட்ரானே இல்லை. எலக்ட்ரான் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் இவன் தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். அடுத்து வரவனை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னோட லோன் பேரை கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணுது. தன்னோட லோன் பேரை கொடுத்து என்ன பண்ணுது? தன்னோட சொந்த ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணுது? சோடியமுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? புரிஞ்சுதா? கிளியரா? கெமிஸ்ட்ரி உனக்கு பிடிச்சிருக்கா? கெமிஸ்ட்ரி உனக்கு புரியுதா? நீ என்ன பண்ணணும்? அப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம சேனலுக்கு கூட்டிகிட்டு வா. நிறைய பேரை படிக்க வைப்போம் நம்ம. சரியா? அதை மட்டும் பண்ணு. புரியுதா? இஸ் தட் கிளியர்? ஹவு கிளியர் யூ ஆர்? ஹவு யூ ஆர் என்ஜாயிங் திஸ் டாபிக்ஸ்? ஆர்கானிக் உனக்கு புரியுதா? பிடிக்குதா? கிளியரா? சூப்பர். அப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் என்னது? லோன் பேர் பாண்ட் பேராக மாறுறது. இப்போ என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு பாண்டு பேரை லோன் பேரை மாற்று. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு பாண்டு இன்னொரு பாண்டாக மாறப்போதான். ரைட்டா? ஒரு பாண்டு இன்னொரு பாண்டாக மாறப்போதான். ரைட்டா? மரியா மனோஜ் சொல்கிறேன். ரைட்டா? ரைட்? எஸ், ரிலேட் பண்ணி படிக்கணும். சூப்பர், குட். ஓகே, ரைட். ஒன்ஸ் மோர் போகலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ரைட்டா? ஓகே, அவன் அடுத்து சொல்கிறேன். பாண்டிங் பேர் டு அனதர் பாண்டிங் பேர். இங்கே பாரு, இது என்னது? BH4. என்னது ஏதோ தப்பாக இருக்குது இதில். போரானோட 3 பேர் தானே சேர முடியும். இவங்க என்ன 4 பேர் போட்டு வச்சுருக்காங்க. வெளியேந்து வேறு ஹைட்ரஜன் வருது. போரானோட பேலன்ஸ்க்கே 3 தானடா. BH3 தான் ஸ்டேபிள் காம்பவுண்டு.
அதானே BH4 வேறு போட்டிருக்கீங்க. ஓ ஓகே 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 ரைட் 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 ரைட். அதுவும் ப்ளஸ் இந்த பாண்டு பேர் இதோட சேர்ந்து போயிடுது. சரி, இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். தெர் இஸ் அ ஸ்மால் மிஸ்டேக் இன் திஸ். அந்த எக்ஸாம்பிளில் ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, இதை விட்டு இது வேண்டாம். நம்ம வில் கோ வித் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம, சரியா? ஸோ இங்கே பாரு, டபுள் பாண்ட் இருக்குது. உனக்கு பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும், ரைட்டா? ரைட்டா, பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழே புரியாதா? உன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெய்ட் பேட்ச் இருக்காங்களா? ஓகே, இன்னும் 7 பேஜ் தான் இருக்கா? இனிமேல் தான் லெசனே ஆரம்பிக்க போகுது. நம்ம இன்னும் லெசனே ஸ்டார்ட் பண்ணலடா தங்க பிள்ளைங்களா. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா டம்மி பீஸு. இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் பயங்கரமான பீஸ். அதில் தான் நீட் ஜெயிலே வருஷம் நிறைய கொஷின் கேட்பாங்க. ரைட், பார்க்கலாம். இங்கிலீஷ் அண்ட் உருதா? சரி, ஓகே ரைட். சரிடா, இப்போ கவனிங்க, நல்லா கவனி. இப்படி ஒரு பாண்ட் இருக்குது, ரைட்டா? கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட் இருக்கணும். ஒரு பாண்ட் இருக்குது, 2 ஹைட்ரஜனோட இருக்குது. டோட்டலாக 3 தான் இருக்குது. அந்த ஒன்று தான் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் இருக்க கார்பன்லாம் நம்ம பயதாண்டா பார்த்து செய்வோண்டா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க இந்த டபுள் பாண்டை இந்த பக்கம் தூக்கி கொடுத்துட்டாங்க. பாரு, டபுள் பாண்டை தூக்கி கொடுத்த உடனே திஸ் கார்பன் வில் பிகம் 1 2 ஹைட்ரஜனோட 2 4 பாண்டு ஃபார்ம் ஆகிடும். பொசுக்குன்னு என்ன ஆகிடுச்சு, இந்த பக்கம் லாஸ்ட்டில் இருந்த கார்பனுக்கு ஒரு பாண்டு கம்மி ஆகிடுச்சு. இட் வில் பிகம் ப்ளஸ். ரைட்டா? ரைட்டா, இட் வில் பிகம் ப்ளஸ். என்னடா சொன்னேன், நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா? வாட் ஹேப்பன்? இப்படிலாம் சொல்லாதீங்க. யாரடா சொல்கிறீங்க? ஓகே ரைட். ஓ, லெசனே ஆரம்பிக்கலைன்னு சொன்னியா? அதுக்கா ஆரம்பிக்கலைன்னு சொன்னதுக்கா? ஆமாடா, இன்னும் ஆரம்பிக்கலை. நிஜமாகவே இந்த லெசன் இன்னும் ஆரம்பிக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லெசனை எப்படி படிக்கணும், இந்த லெசனில் அடுத்து வர கான்செப்ட் எப்படி படிக்கணுன்றதுக்காக தெரிஞ்சிருக்கோம். இந்த லெசனுக்கு ஏபிசிடி இப்போ தான் படிக்கணும். இனிமேல் தான் டி வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப்ஸ், சூஸ், மேட்ச், 5 மார்க்லாம் போக போகிறோம். இப்போ தான் நம்ம ஏபிசிடி படிச்சுட்ருக்கோம், சரியா? ஸோ டபுள் பாண்ட் இங்கே இருந்தது, இங்கே டபுள் பாண்டாக மாறிடுச்சு, இங்கே இருந்து சார்ஜிங் வந்துருச்சு, அவ்வளோதான். ரைட்டா? ஒரு பாண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சாப்டர் முழுக்க இனிமேல் வரதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எல்லாம் இந்த 3 பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. லோன் பேர் பாண்ட் பேராக மாறுறது, அல்லது பாண்ட் பேர் லோன் பேராக மாறுறது, இல்லை ஒரு டபுள் பாண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு டபுள் பாண்டாக மாறுறது. இதுதான் என்ன அப்படின்னா இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ரைட்டா? எஸ், we are entering into this chapter. ஆர்கானிக்கோட மிக முக்கியமான 4 ஜீவராசிகள் மிக மிக முக்கியமான இதுதான். ரைட்டா? ரைட், மெயின் பிக்சருக்கு போகலாம். ரைட்டா? இவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? இந்த மாதிரி இருந்தால் உசுரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டமா? ரைட் ரைட் ரைட். நோ நோ நோ, வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்டா. சரியான கான்செப்ட். ஏன்னா கெமிஸ்ட்ரின்றது இவ்வளோ தானா, இப்படி தான் இவனுங்க இருக்காங்களா, இதுதானா, இதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சரியான ஒரு கான்செப்ட் தான் இது, எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். இவ்வளோ நேரம் எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது, எப்படி சார் போகிறான்? ரைட்டா? எப்படி போகிறான், இவன் போகிறதுக்கு என்ன காரணம், இவன் எப்படி போவான் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட்டா? பார்க்கலாமா? ரெடியா? ஆர் கைஸ் ரெடி? ஆர் கைஸ் வித் மீ? எஸ், போகலாமா? சூப்பர். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஒன்று பெர்மனண்ட் எஃபெக்ட், ஒன்று என்னது பெர்மனண்ட் எஃபெக்ட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னா டெம்பரவரி எஃபெக்ட். ரைட்டா? ஒன்று நிரந்தரமான எஃபெக்ட், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி. சரியா? சூப்பர். கவனி, டெம்பரவரி எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். உங்கள் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் சொல்கிற மாதிரி படி. ரைட்டா? புக்கில் வந்து ஃபஸ்ட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, பேஜ் நம்பர் 166ல் ஃபஸ்ட்டு இண்டக்டிவ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோமெரிக், அதுக்கப்புறம் ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ரைட், சரியா? நான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோமெரிக் நடத்த போகிறேன், அதுக்கப்புறம் இண்டக்டிவ், அதுக்கப்புறம் மீசோமெரிக், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். மீசோமெரிக்னாலும் ரெசனன்ஸ்னாலும் ஒன்று தான். ரைட்டா? சரி, பார்க்கலாம். டெம்பரவரி எஃபெக்ட்.
டெம்பரவரி எஃபெக்ட் பேர் என்ன? எலக்ட்ரோமெரிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எலக்ட்ரோமெரிக். இடி ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க, நம்ம 4 பசங்களில் யாருப்பா டெம்பரவரியான எஃபெக்ட்? இட் இஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ரைட்டாக? வேறு எதுவுமே ஈல ஆரம்பிக்காது, இது மட்டும் தான். இடி ஞாபகம் வச்சுக்கோ, மீதி எல்லாம் பாசிட்டிவ், அதாவது பெர்மனன்ட் எஃபெக்ட். டெம்பரவரி ஃபார் டி, இ ஃபார் இடி ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இதெல்லாமே பெர்மனன்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் டெம்பரவரி எஃபெக்ட் என்ன, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் என்ன பார்க்கலாமா? ரைட், ரொம்ப நல்லவங்க. ரைட்டா? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ளஸ் இ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மைனஸ் இ எஃபெக்ட். பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ரைட்டா? பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்க போது கவனி, வேறு லெவலில் இருக்க போது கவனி. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எங்கிட்ட ஒரு கார்பன் ரைட்டா? ஐ ஹாவ் அ கார்பன். ரைட், ஐ ஹாவ் கார்பன். ஸோ கார்பன் எப்படி இருக்குது? டபுள் பாண்டில் இன்னொரு கார்பனோட இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்டா? கார்பனோட வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா? ரைட், வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகி கரெக்டாக இருக்குது. ரைட்டா? ரைட். அர்ச்சோ எங்கே பிடிச்சிங்க? அதுதான் நான் சொல்ல வந்தேன், நான் எழுதுறதுக்குள்ள கரெக்டாக சொல்லிட்டீங்க. அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அன்சாச்சுரேட்டட்னு என்னது? நம்ம டபுள் பாண்ட் பசங்க தானே அன்சாச்சுரேட்டடு. டபுள் பாண்டு தான் என்னது? அன்சாச்சுரேட்டட். அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டட், சிங்கிள் பாண்டாக இருக்க மாட்டாங்க. ரைட்டா? ரைட்டா? சரியா? ரைட், சூப்பர். ரைட், ரைட், கவனிங்க. சரியா? இப்போ டபுள் பாண்ட். இப்படி அமைதியாக இருக்கக்கூடியவங்க, they are watching something. For example, HCl. HCl அல்லது என்ன பண்ணலாம்? டெம்பரவரி எஃபெக்ட்னு சொன்னல. டெம்பரவரி எஃபெக்ட் அப்படின்னா whenever a reagent is added, நான் வெளியே இருந்து ஏதாவது ஒரு காரணியை ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு H+ ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? உங்ககிட்ட ஒரு H+ கொடுக்க போகிறேன். ரைட்டா? இவங்க முன்னாடி என்ன பண்ண போகிறேன்? H+ தூக்கி உள்ளே போட போகிறேன். ரைட்டா? ரைட், என்ன பண்ண போகிறேன்? H+ கொடுக்க போகிறேன். ரைட்டா? காரணம் அன்சாச்சுரேட்டட்னா இது அன்சாச்சுரேட்னா என்னது? ஐயோ, நிறைவுறாத சேர்மம். இவங்க கூட என்ன பண்ண போகிறேன்? இப்போ ஒரு H+ கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஒரு ரியேஜன், ஒரு காரணி. அந்த காரணியில் யார் இருக்கா? H+ இருக்காங்க. ரைட்டா? ரைட், ரைட்டா? அர்ச்சுக்கு என்னமோ கேட்குதா? என்னடா ஏதோ வளர்ந்துட்டு இருக்கான், யாரோ புது பையன். என்னடா ஆச்சு தம்பி? H+ ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணனால தான். ஒழுங்காக இருந்தவங்க இப்போ நான் ஒரு ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணப்போ தான் இந்த வேலை நடக்குது. இந்த H+-ஐ பார்த்தோன்னே இந்த கார்பன் 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, டேய் அவன் எலக்ட்ரான் இல்லாமல் கஷ்டப்படுறான்டா, நம்ம 2 பேர் என்ன பண்ணுறோம்? நான் டபுள் பாண்டில் தானே இருக்கோம், நம்ம எலக்ட்ரானை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஹைட்ரஜனை கூப்பிட்றாங்க. ஹைட்ரஜன் இங்கே வா, உங்ககிட்ட எலக்ட்ரானே இல்லை, பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ணுறோம்? உனக்கு எலக்ட்ரான் கொடுக்குறோம். இப்போ கவனி, இந்த பாண்டு பேர் என்ன பண்ண போகுது? இந்த பாண்டு இங்கே பாண்டாக வரப்போகுது. ரைட்டா? இங்கே இருக்க டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் இங்கே பாண்டாக வரப்போகுது. கவனி, கார்பன் கார்பன் கார்பன், இங்கே இருந்த பாண்டு இங்கே இருக்க ஹைட்ரஜனோட ஒரு பாண்டு ஃபார்மேஷனுக்கு வருது. ரைட்டா? ஹைட்ரஜன் இங்கே வந்ததுக்கப்புறம் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. ரைட்டா? கரெக்டாக கவனி, கரெக்டாக கவனி 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 கவனி. ரைட்டா? இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போது இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் வந்துருச்சு. பட் இந்த கார்பனை சுற்றி இட் லாஸ்ட் 1 எலக்ட்ரான். ஹெட்டிரோலெட்டிக் ஃபியூஷன். நம்ம முன்னாடி படித்ததெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வா. ரைட்டா? முன்னாடி படித்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வா. இப்போ பாண்டு ஃபியூஷன் என்ன இருக்குது? 2 எலக்ட்ரானையும் இந்த கார்பன் தூக்கி விட்டு வந்துருச்சு. 2 எலக்ட்ரான் இந்த கார்பன் தூக்கிட்டு வந்துருச்சுன்னா இந்த கார்பன் will become, what happened to this carbon? 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 Tell me. It will become positive. Yes, heterolytic cleavage. Heterolytic cleavageனால என்ன? It will become positive. இப்போ என்ன இருக்கு? bond pair உடைஞ்சு திருப்பி ஒரு bond pair மாறி இருக்கு. கரெக்டா? This carbon will become positive. This carbon will become positive. அப்போ என்ன அப்படின்னா, ரைட்டா? ரைட், ரைட்டா? ஓகே, ரைட், இட் வில் பாசிட்டிவ். என்ன சொல்கிறாங்க? ஒரு ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணனால என்னோட மெயின் காம்பவுண்ட் நியூட்ரல் மாலிகுலர் இருந்து பாசிட்டிவ் மாலிகுலாக, ஒரு கேட்டயானிக் மாலிகுலாக மாறிடுச்சு.
நியூட்ரலாக இருந்த என்னோட ஒரு மாலிக்யூல் கேட்டையானாக மாறிடுச்சு. இட் பிகம் பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் ரைட்டா ஒரு ரியேஜெண்ட்டை நான் ஆட் பண்ணனால என்னோட காம்பவுண்டு பாசிட்டிவாக மாறிடுச்சு. தென் இட் இஸ் அ ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இதுக்கு காரணம் என்னது? இந்த H ப்ளஸ். இப்போ இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன் ஆகிடும். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டா திருப்பி இந்த டபுள் பாண்ட் இங்கே போய்டும், ப்ளஸ் சார்ஜ் போய்டும். அப்போ இட் இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட். ஏன் டெம்பரவரின்னு சொன்னாங்கன்னு இப்போ தெரியுதா? ஒய் தே ஆர் சேயிங் இட் இஸ் டெம்பரவரி? பிகாஸ் whenever a reagent is added, reagent ஆட் பண்ணுறப்போ மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் பாசிபிள். reagent ஆட் பண்ண மட்டும்தான் அது பாசிபிள். ஒரு H ப்ளஸ்ஸை நான் ஆட் பண்ணேன். H ப்ளஸ் ஆட் பண்ணப்போ தான் இது என்னாச்சு ரைட்டா? H ப்ளஸ் ஆட் பண்ணப்போ தான் இது நடந்துச்சு, இல்லைன்னா நடந்துருக்காது. பிகாஸ் ஆஃப் தட் ரியேஜென்ட். ரியேஜென்ட்டை ஆட் பண்ணனால தான் நடந்துச்சு. அதனால் இட் இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட். ரியேஜென்ட் ரிமூவ் பண்ணிட்டேன்னா திருப்பி எல்லாம் பழையபடி போயிடுவாங்க. ரைட்டா? திருப்பி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பழையபடி மாறிடுவாங்க. நவ் let us have ரைட்டா? ஓகே, கவனி. இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னா கார்பன் ரைட்டா? நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒரு கார்பன் வித் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். கார்பன் என்ன அப்படின்னா ஒரு டபுள் பாண்டில் ஆக்சிஜனோட இருக்குது. ஓகே, ஸோ இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ரைட்டா? ஓகே, சூப்பர், ரைட். இப்போ இப்படி இருக்கு. இப்போது நான் ஆட் பண்ணக்கூடிய ரியேஜன் முதல் என்ன ஆட் பண்ணேன்? பாசிட்டிவா. இப்போது என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரியேஜன் Cn மைனஸ்னு வச்சுக்கலாம். ரைட்டா? Cn மைனஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷி. ஒரு நியூக்ளியோஃபைல் எடுத்துகிட்டு வரேன். ஒரு நியூக்ளியோஃபைல் எடுத்துகிட்டு வரேன். ரைட்டா? நல்லா கவனி. ஒரு நியூக்ளியோஃபைல். நீ சொல்ல இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனோட இருக்கப்ப ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா? இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனோட இருக்கப்ப ஹாப்பியாக இருந்திருக்குமா ஹாப்பியாக இருந்திருக்காதா? வாஸ் இட் பி ஹாப்பி? இந்த படத்தை பார்த்து சொல்லு. இந்த படத்தை பார்த்து சொல்லு. ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா? இப்படி இருக்க வேண்டியவன் இப்படி இருப்பான். ரைட்டா? இப்படி இருக்க வேண்டியவங்க இப்படி இருப்பாங்க. இட் வில் நாட் பி ஹாப்பி. அது ஹாப்பியாக இருக்காது. ஏன்னா என்னது? எலக்ட்ரானை தாம் பக்கம் ஆக்சிஜன் பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். எஸ் ரைட்டா? எலக்ட்ரான் என்ன பண்ணும்? தாம் பக்கம் பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். எலக்ட்ரானை தாம் பக்கம் பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். அப்படி தாம் பக்கம் பிடிச்சி இழுத்து வைக்கிறப்ப திஸ் கார்பன் வில் பிகம் இட் வில் பிகம் ஸ்லைட்லி பாசிட்டிவ். ரைட்டா? இது பாசிட்டிவ் சார்ஜ்லையும் இது தெனாவட்டா எத்தா நம்ம மைனஸ் சார்ஜ் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இந்த கார்பன் யோசிக்குது, இவன் கூட இருந்தால் நம்மளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான். ரைட்டா? பயந்துகிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப பயந்துட்டு, எதுக்கு இவனை பார்த்து பயந்துகிட்டே இருக்கணும்? இங்கே தான் நம்மக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கா, நம்மளோட கார்பன் நைட்ரஜன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்களே, அவங்க கூட நம்ம பாண்டு ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பன் ஆக்சிஜன் கிட்ட சொல்லுது, இங்கே பாரு, நீ என்னை ரொம்ப பாடாப்படுத்துகிற, நீ ஒன்றும் என்ன பண்ண தேவையில்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, நீ உன் எலக்ட்ரானை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுது. உடனே ஆக்சிஜன் போடா வேணாட்டி போ, நீங்களே திருப்பி எங்கிட்ட வருவேன், அவனை நம்பி போகாத அப்படின்னு. ஆனால் கேட்கல கார்பன், நான் போவேன்னு சொல்லிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணிடுச்சு? தன்னோட பாண்டை வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஒரு பாண்டை மொத்தமாக இல்லை, ஒரு பாண்டை வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஏன்னா கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும்ல, ஒரு பாண்ட் வச்சுக்கோ, நான் ஒன்று பிரிஞ்சு போகிறேன், ஒரு பாண்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானோட தான் நான் வரான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்? இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு Cn இப்படி கொடுக்குறான். ரைட்டா? சி ஒரு காம்பவுண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாண்ட் மேலே போச்சுல, அது மைனஸாக மாறிடுச்சு. இட் பிகம் மைனஸ். அதாவது ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் பிகம் மைனஸ். ரைட்டா? ரைட்டா? கார்பனுக்கு தன்மானம் முக்கியம். ஆனால் இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு. என்ன அப்படின்னா நியூட்ரல் மாலிக்யூல். ஒரு நியூட்ரலாக இருந்தவங்க ஒரு சார்ஜ் ஸ்பீஷீஸாக மாறிட்டாங்க. நியூட்ரலாக இருந்தவங்க சார்ஜ் இஸ் அன்ஸ்டேபிள். கார்பன் ஆக்சிஜன் கூட இருந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், அது கூட இருந்த சண்டையில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கார்பன் என்ன பண்ணிடுச்சு? சண்டையில் நான் வந்து சைனைடோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு பாண்டு ஃபார்மேஷன் பண்ணிடுச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் தான் கார்பனுக்கு புரியுது, ஓ மை காட், வி மேட் a very big mistake. என்ன பண்ணிட்டோம்? ஸ்டேபிள் கண்டிஷன் வந்து நம்ம இப்போ அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வந்துட்டோம். வேண்டாம், இது வேண்டாம், ஆனது ஆகிப்போச்சு, அவங்க கூட நம்ம இருப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? இந்த ரீஏஜெண்ட்டை வெளியே அனுப்பிடுறாங்க. ரீஏஜெண்ட்டை வெளியே அனுப்புனா எவ்ரிதிங் வில் கோ பேக், திருப்பி பழையபடி போகிறப்போ. அப்போ என்ன சொல்கிறாங்க? whenever a reagent is added, ஒரு reagent இந்த சைனைடு வந்தனால இப்படி மாறுறாங்க, சைனைடு வெளியே போயிடுச்சுன்னா it will go back. அப்போ whenever a reagent added, if the compound become negative charge,
it is a negative electromeric effect. It will become negative electromeric effect. அப்போ ஒரு காம்பவுண்டை நான் ஆட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணு அந்த காம்பவுண்டு reagent ஆட் ஆனதுக்கப்புறம் if I become positive then it is going to be a positive electromeric effect. reagent ஆட் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவாக இருந்தால் it is going to be a negative electromeric effect. அவ்வளோதாங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க ரைட்டா. பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். புக்கில் வேறு எதுவும் சொல்லியிருக்காங்களா? வேறு ஒன்றும் சொல்லலை, அதை தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அதை தான் தனித்தனியாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஷிஃப்ட் ஆச்சில் அந்த எலக்ட்ரான் பேர் என்ன அப்படின்னா பை எலக்ட்ரான். தட் இஸ் பை எலக்ட்ரான், டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். அவ்வளோதான். how long they will be in plus or minus till this CN is removed. இந்த CN நான் ரிமூவ் பண்ணுற வரைக்கும், இந்த ஹைட்ரஜன் நான் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் it will be in positive, it will be in negative. ரைட்டா? இதை எப்போ ரியேஜென்ட்டை ரிமூவ், அதான் டெம்பரவரின்னா என்னது? இவன் இருக்க வரைக்கும் தான் இந்த ஆட்டம், இவன் போயிட்டானா திருப்பி அங்கே தான் போய் ஆகணும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இருக்க வரைக்கும் தான் இவனுக்கு இந்த பிரச்சனை. ஹைட்ரஜன் போயிட்டால் they will become back to its original position. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ரியேஜென்ட் வந்துட்டு போகிறனால தான் பிரச்சனை. ஸோ இட் இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட். ஆனால் மீதி 3 பேர் இருக்கான் பார்த்தியா, நம்மளோட ரெசனன்ஸ் எஃபெக்ட்டு, இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, ஹைப்பர் கான்ஜுகேஷன், அந்த 3 பேரும் வேறு லெவல். தே ஆர் ஹேவிங் அ வெரி பேட் திங், தட் இஸ் பெர்மனெண்ட் எஃபெக்ட் அங்கே இருக்க போகுது. சிம்பிள். என்ன அப்படின்னா இன் அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்குது, அதாவது இந்த மாதிரி டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் இருக்க காம்ப்ளெக்ஸோட நான் ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுறேன். என்ன ரியேஜென்ட்? ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணுறேன். இது எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் போலையே. டெல் மீ வெதர் இட் இஸ் எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைல். ஏன்னா இந்த வார்த்தைகளோடய நீ படித்தாதான் ரைட்டா, நீ இந்த வார்த்தைகளோடய படித்தாதான் உனக்கு நீ புக்கில் படிக்கிற ஈஸியாக இருக்குது. டெல் மீ வெதர் இட் இஸ் எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைல். எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? இட் இஸ் எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைல்? It is a electrophile, electron deficient species, electron deficient. அப்போ whenever an electrophile attacks an unsaturated compound, ஒரு எலக்ட்ரோஃபைலு unsaturated compound அட்டாக் பண்ணுது. unsaturated என்னது? டபுள் பாண்ட் இருக்கவங்கள. it will become a positive charge. it will become positive charge. unsaturated compound என்னது? பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்போ it is called positive electromeric effect. It is called positive electromeric effect. அதே இது when an unsaturated compound, right? There is a unsaturated compound meets an nucleophile. Meets a nucleophile. Nucleophile என்னது? Nucleus lover electron rich species. Electron rich species. Right? Right? Very good. Right? So அப்போ என்ன பண்ணுது இது? It is attacks the carbon. அப்போ இது கார்பன் அட்டாக் பண்ணுறப்ப என்ன பண்ணுது? கார்பன் அதோட பாண்டை எடுத்து, கார்பனுக்கு ஒரு நட்டமும் இல்லை. சார் ஆக்சிஜனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன வேணால் பண்ணிட்டு போடா, நான் மைனஸ் வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே நான் பார்த்துக்கிறேன். நீனா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை க்ரியேட் பண்ணால் ஒன்றால் தான் இப்போ ப்ராப்ளம் ஆகி நம்ம மைனஸில் இருக்கோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைன்னா அவனை வெளியே அனுப்பு, அவனை வச்சுருந்தானே இப்படி தான் இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ பை எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிறதுனால இப்படி மாறி. இஸ் தட் கிளியர்? எஸ்? ஓகே, கிளியரா? So this is negative electromeric effect. Minus charge andanaala negative electromeric effect. Right? Pi electron is nothing but double bond. Single bond irunchina adu sigma bond. Alladhu sigma bond la irukudhu sigma electrons. Double bond irunchina adula oru bond vandu sigma. Eppome rendu la one sigma va irukum, innonu pi bond ah irukum. Pi bond la irukka electrons dhaan pi electrons. Pi bond na double bond. Triple bond irunchina ட்ரிபிள் பாண்டில் ஒரு சிக்மா, மீதி இருக்க இந்த ரெண்டுமே பை பாண்ட். ஸோ பை பாண்ட்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பை எலக்ட்ரான்ஸ். அவ்வளோதான். டபுள் பாண்டட் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு பை எலக்ட்ரான். ராங்கா? இதுதான் ராங்கு. வேர்டிங் புக்கில் இருக்கலடா, புக்கில் இருந்து எடுத்துக்கோங்கடாடி. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது இந்த பை எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுது ரைட்டா? அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, புக்கில் இருக்க மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டுவர்ட்ஸ், அதாவது பேஜ் நம்பர் 168
how long will it நான் ஆக்சுவலாக 3 hours இருக்கும் நான் 4 hours மேலே எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் when the pi electron is transferred towards the attacking reagent இந்த 168 கீழே இருக்க பக்கத்தில் பாரு கீழே இருக்கிறதுல இங்கே இருக்க பார்த்தியா இதை மட்டும் எழுதுனா போதும் ரைட்டா இதான் பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் என்னது when the pi electron is transferred towards the attacking reagent pi electron எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது towards the attacking agent pi electron என்ன பண்ணுது டபுள் பாண்ட் எங்கே போகுது அட்டாக்கிங் ரீஏஜென்ட்டை நோக்கி போகுது இங்கே pi electron என்ன பண்ணுது அவே pi electrons என்ன பண்ணுது அவே ஃப்ரம் த அட்டாக்கிங் ரீஏஜென்ட் அட்டாக்கிங் ரீஏஜென்ட்லேருந்து வெளியே போகுது ரீஏஜென்ட்டை விட்டு ரீஏஜென்ட் கிட்ட போகல இங்கே இருக்க டபுள் பாண்டு என்ன அப்படின்னா அவே ஃப்ரம் த ரீஏஜென்ட் கிட்ட போகலை ரீஏஜென்ட் அது கொண்டு வந்த பாண்டை வச்சு தான் அது கொண்டு வந்த எலக்ட்ரான் வச்சு தான் பாண்டு ஃபார்ம் பண்ணுச்சு ஆனால் இங்கே காம்பவுண்டில் இருக்கிறது தான் பண்ணுச்சு ரைட்டா காம்பவுண்டில் இருக்கிறது தான் ரைட்டா ஓகே பாடமே நடத்தாமல் எப்படிடா புக் பேக் போக முடியும் நீங்களே சொல்லுங்கள் பாடமே நடத்தாமல் எப்படி புக் பேக் போக முடியும் ஓகே சரியா ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் நெக்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் போகலாம் ஓகே 1 hour மேலே ஆயிடுச்சா இட்ஸ் பீன் 2 hours we have completed successfully 2 hours முடிஞ்சிச்சு ஓகே சரி ஸோ இப்போலேருந்து we have to take a little bit of break நம்ம வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பிரேக் அதிகமாக எடுக்கணும் அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் வரும் ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ another 10 minutes of break ஒரு எஃபெக்ட் படிக்கிறோம் ஒரு பிரேக் ஒரு எஃபெக்ட் ஒரு பிரேக் ரைட்டா ரைட் ஒரு எஃபெக்ட் ஒரு பிரேக் அப்படி போகலாம் now we'll go for a break ஓகே அடுத்து லஞ்ச் பிரேக்கு கொஞ்சம் பெருசாக கொடுக்குறேன் ரைட்டா லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் புக் பேக் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம் இல்லை அப்படின்னா we'll see புக் பேக் லேட்டர் ஆன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா தூக்கம் வருதா
என்னடா பிரேக் கேட்குறீங்க அப்புறம் போதுன்றீங்க ஏண்டா 10 மினிட்ஸ் பிரேக்கு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்குல்ல. எனக்குமே இது நல்லா இருக்கு. ஏன்னா சண்டே நிறைய நேரம் கிளாஸ், வீக் டேஸ்லலாம் அப்படி நம்ம கண்டினியூஸாக படிக்க முடியல. உனக்கு நிறையா ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு இருக்குது. பட் வந்து சண்டே நிறைய நேரம் நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம், பொறுமையாகவும் நடத்த முடியுதுன்னா அவசரமாக ஏன்னா மீதி நாளில் மித்த டீச்சர்ஸோட கிளாஸஸும் இருக்குது. அவங்களோடது வந்து என்ன அப்படின்னா கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கிளாஸ் இருக்குது, அவங்களுக்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ நிறைய இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஆனால் இப்படி இருக்கப்போ பாரு பொறுமையாக ஸ்லோவாக போகிறோம். ஆனால் என்ன, இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் லாங் அந்த மாதிரி இருக்கனால பார்க்கணும். சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 குரூப்புக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. 2 குரூப்புக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை. என்ன சண்டை? எஸ் அதுவும் கரெக்டு தான். மீதி நாள்லாம் நான் அவசரமாக போகணும், ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். காலையிலனா நீ ஸ்கூலுக்கு போகணும், இல்லை நான் ஒரு நாள் தூங்கிடுறேன், இல்லை இன்டர்நெட் இஷ்யூ வந்துடுது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஸ்டுடியோலனா நமக்கு பிரச்சனை இல்லை, பெருசாக இந்த இஷ்யூமே இருக்காது. சரி ரைட். இப்போ பார்க்கலாம் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சாரோட 10th மார்க்கா, சார் 10th மார்க்லாம் எதுக்குடா, சார்லாம் நல்லா படிக்க மாட்டேன் சார், ரொம்ப கம்மியாக தான் படிப்பேன். இன்றைக்கி நான் இருக்க ஸ்டேஜ் மாதிரி தான் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கிடையாது. ஐம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அன்றைக்கி நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கி தான் வேறு. சரி ஆரம்பிக்கலாம், அதை முடிச்சுட்டு அடுத்த பிரேக்கில் பேசலாம் வாங்க. இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரைட்டா, இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் 2 கேங்குக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை. நீயா நானா, உனக்கா எனக்கா, நீயா நானா விட உனக்கா எனக்கா, வாடா பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ரைட். 455 நான் 385 தான்டா. அடிச்சு விட்டாலும் கொஞ்சம் கம்மியாக அடிச்சு விட்றா ராஜ். சார் மேலே அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு? ஏண்டா ராஜ்? ரைட். சரியா? ஸோ கார்பனோட கேங் இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே ஒரு ஹாலஜன் இருக்கு, இன்னொரு பக்கம் அதே மாதிரி கார்பன் 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 கார்பன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெட்டல். ஓகே ரைட். சரியா? ரைட். கவனி கார்பன் ஹாலஜன். ரைட்டா? உன் நம்பிக்கை தான் வீணாக போச்சு. நான் எவ்வளோ மார்க்கு? நான் 385 86 385 86 தான் 500. ரைட்டா? ரைட். அவ்வளோதான் எடுத்திருந்தேன். ரைட். சரியா? ரைட். கவனி. ரைட். இப்போ பாரு, இவன் பெருசா ஹாலஜனா கார்பனா ஹாலஜனா யார் பெரியவங்க? ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரான் புல்? எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுல திறமசாலி யார்? ஹூ இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்? யாரோட அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்? யார் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பா? கார்பனா ஹாலஜனா? எஸ், ஹாலஜன் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர். எலக்ட்ரானை தூக்கிட்டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஆனால் எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஏன் இதை டெம்பரவரி எஃபெக்ட்னு சொல்கிறாங்கன்னு இப்போ உனக்கு தெரியும் பாரு. அதான் சாரி பெர்மனெண்ட் எஃபெக்ட். ஹாலஜனோட பாண்ட் ஆன உடனே புத்தியை காட்ட ஆரம்பிச்சிடும் ஹாலஜன். இதா பாரு, எலக்ட்ரான் என் பக்கத்தில் தான் இருக்கும், இஷ்டம் இருந்தால் நீ இரு, இல்லைன்னா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? எலக்ட்ரான்ஸை தாம் பக்கம் இழுத்துக்க போகுது. அப்போ இட் வில் பிகம் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். பார்ஷியலாக ஹாலஜன் மேலே நெகட்டிவ், ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இதுக்கிட்டே இருக்கா. அப்போ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். பாவப்பட்ட கார்பன் will become partial positive charge. கரெக்டா? partial positive charge. இதுக்கு மேலே பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைனா என் ஃப்ரெண்டு சும்மா இருக்க மாட்டான், என்ன பண்ணுவான்? கூட வந்து குரல் கொடுப்பா, என்னடா தவுத்து காட்டுறியா, என்ன நண்பன்றியா அப்படின்னு. இந்த கார்பனுக்கு ஒரு பிரச்சனை உடனே இந்த கார்பன் என்ன பண்ணுறான்? நீ கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறான்? நம்ம 2 பேர் எலக்ட்ரான்ஸ் இப்படி வச்சுருக்கனால தானே உனக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துருக்கு. நம்ம 2 பேர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரான்ஸ் இப்படி வச்சுக்கலாம்டா, நான் எலக்ட்ரானை கொஞ்சம் தள்ளி உன் பக்கத்தில் வச்சுக்கிறேன்டா, நீ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் இருப்பேலடா, கொஞ்சம் நிம்மதியாக இருடா, நீ கொஞ்சம் நிம்மதியாக இருடா அப்படின்னு என்ன பண்ணுறா? கொஞ்சம் எலக்ட்ரானை தள்ளி வச்சுக்கிறான்.
அப்போ இட் வில் பிகம் a slight positive charge. இவனுக்கு பிரச்சனைன உடனே இவன் என்ன பண்ணுறான், இவன் திருப்பி ஹெல்ப் பண்ணுறான். ரைட்டா, இவன் திருப்பி ஹெல்ப் பண்ணுறான். இவனை நோட்டீஸ் பண்ணியா இந்த சார்ஜ் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தியா? ஹவ் யூ நோட்டீஸ் த சைஸ் ஆஃப் தட் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ்? இது பெருசாக போட்டிருக்கேன், ஆனால் இது பாரு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன்னா சின்ன சின்னதாக. அதாவது இந்த ஹாலஜனோட எலக்ட்ரான் புல், ஹாலஜன் எலக்ட்ரானை புல் பண்ணுறது இந்த கார்பன் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டா, ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானோட ஷிஃப்ட்டு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்க போது அதிகமாக எலக்ட்ரான்ஸ் ஹாலஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ ஹாலஜன் வில் ஹாவ் அ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு அதிகமான பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அதிகமாக இதுக்கு ஈக்குவலாக நான் இங்கே போட்டிருப்பேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இதுக்கு ஈக்குவலாக போடாமல் இந்த கார்பன் தன்னோட எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் தூரம் இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கு, இவங்க பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த சைஸுக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுது, இந்த கார்பன் இந்த கார்பனை ஹெல்ப் பண்ணுது, இந்த கார்பன் இந்த கார்பனுக்கு இது இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி எத்தனை கார்பன் வரைக்கும் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க? தட் மீன்ஸ் the inductive effect will exist up to 3 கார்பன். 3 கார்பனுக்கு மேலே இந்த எஃபெக்ட் இருக்காது. இந்த ஹாலஜன் இழுத்தனால அதோட பிரச்சனை, அதோட தாக்கம் 3வது கார்பன் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காது. இவங்களே ஓரளவு ஸ்டெபிளைஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிவிடுவாங்க. இவனோட ஹெல்ப் தேவையில்லை, இங்கேயே முடிச்சிடுவாங்க. இதோட பாசிட்டிவ் சார்ஜ் தான் இது எவ்வளோ இழுத்தானோ அவ்வளோ தூரத்துக்கு இவங்க 3 பேர் சேர்ந்து சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் இஸ் அ புக் பேக் ஒன் வேர்ட். என்ன அப்படின்னா, இண்டக்டிவ் எஃபெக்ட் வில் பி exist up to which carbon, up to 3rd carbon. That is very important. 3வது கார்பன் வரைக்கும் என்ன பண்ணுமா, இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இங்கே அதிகமாக இருந்துச்சு. யார், திஸ் இஸ் அ கார்பன். இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருந்த குரூப், ரைட்டா, கார்பனோட அட்டாச் ஆயிருந்த குரூப்பு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த குரூப்பு இஸ் மோர் when compared to கார்பன். கரெக்டா, கார்பனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த குரூப்பு அதிகம். ரைட்டா, கார்பனை விட இந்த குரூப் யாருங்க, ஹாலஜன் குரூப், அவங்களுக்கு அதிகம். அதனால என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாரு, இப்போ இங்கே பாரு, இன் திஸ் இது ஒரு மெட்டல். கார்பனுக்கும் மெட்டலுக்கும் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பா? ஹூ வில் வின் பிட்வீன் த ஃபைட் between carbon and metal? கார்பன் அண்ட் மெட்டலுக்கு நடுவில் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பா? கார்பனுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பா? எஸ், வெரி குட், இட்ஸ் கோயிங் டு பி மெட்டல். அனு, ஹாய், எப்படி போயிட்டுருக்கு 12th ஸ்டாண்டர்ட்? ரைட்டா, 12th கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் தானே? கிடையாது, 12th கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்லாம் இல்லையே. 6th to 6, 7, 8, 9 இந்த 4 சாப்டரில் தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, மீதியெல்லாம் கம்மி தான். ஏய், யார் ஜெயிப்பா? கார்பன் தான் ஜெயிக்கும், மெட்டல் தோற்று போயிடுவாங்க. கார்பன் தான் ஜெயிக்கும், மெட்டல் இல்லை. ராஜ், மெட்டல் தோற்று போயிடும், கார்பன் தான் ஜெயிக்கும். இங்கே கார்பனுக்கு என்ன நடந்துச்சோ அது இந்த மெட்டலுக்கு நடக்க போகுது. கார்பன் என்ன பண்ண போகுது, டேய் தம்பி, சின்ன பையனே வந்து ரொம்ப ஓவராக பேசாத, எலக்ட்ரானை கொடு, வந்தோமா எலக்ட்ரானை கொடுத்தோமா போனோமான்னு இருக்கணும்டா, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. கார்பன் வில் பிகம் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். கார்பன் வில் பிகம் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன பிரச்சனை, கார்பனுக்கு நிறைய பாசிட்டிவ் வந்துருச்சு. உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த கார்பன் சும்மாவே இருக்க மாட்டியாடா, எதுக்குடா இப்போ அவன்ட்டு கார்பனை வாங்கினேன், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக தானே இருந்தோம், இவ்வளோ மைனஸ் சார்ஜ் வச்சுருக்கேன், என்ன தான் பண்ணுறேன், ஏன்டா டார்ச்சர் பண்ணுற, சரி போ என்ன பண்ணுறேன், நானும் எலக்ட்ரானை கூட நான் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிறேன், ஊருப்பட்ட எலக்ட்ரானை வாங்கி வச்சுருக்கேன், தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுது, இது கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜை அது எடுத்துக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, இவங்க அடுத்து திருப்பி ரைட்டா, இங்கே என்ன இருக்கும், அப்போ பெரிய ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ரைட்டா, பெரிய பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா. 55 ப்ராப்ளம் இல்லை, அதை விட கூட இருக்கும், நிறையா இருக்கும், ரைட்டா, ரைட், அதில் என்ன நிறையா இருக்கும், சரியா. ஸோ அப்போ என்னது, சி இஸ் நாட் ஹாலஜன், சி இஸ் கார்பன். இங்கே சி வந்து கார்பன், சி கார்பன் இல்லை, சி இஸ் கார்பன், இது வந்து ஹாலஜன் கிடையாது, சரியா. இப்போ என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது, கார்பனுக்கு அதிகமாக இருக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன் இஸ் மோர் when compared to the electronegativity of the group. இந்த குரூப்பை விட கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ரைட்டா, கார்பனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கார்பன் வில் பிகம்
negative charge, this will become positive. ரெண்டு படத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தியா எப்படி இருக்குன்னா, it is a permanent effect. ஏன் permanent effect? இது ஒரு compound. For example, உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. CH3I ரைட்டா, CH3Iங்கிறது ஒரு காம்பவுண்ட். வந்துட்டான் இந்த அயோடின் பைய வந்தாலே பிரச்சனை தான் ரைட்டா. அயோடின் என்னது, ஹாலஜன், எலக்ட்ரான் ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துரும். அப்போ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறப்பே ஒரு பிரச்சனையோட இருக்குது. இவங்க உருவாகிறப்பே ஒரு பிரச்சனையோட தான் உருவாகிறாங்க. CH3I ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பக்கம் அதே இது CH3Ag ரைட்டா. இதுவும் உருவாகிறப்பே பிரச்சனை. சில்வர் கிட்ட எலக்ட்ரானை கார்பன் பிடிங்கிக்கிறான் ரைட்டா. சில்வர் கிட்ட எலக்ட்ரானை கார்பன் பிடிங்கிக்கிறான் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் சேர்ந்துருக்க குரூப்பை பொறுத்து மாறுது. இங்கே இந்த குரூப்னால கார்பன் வில் கெட் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜு, இங்கே சில்வர்னால கார்பன் வில் பிகம் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். பார்த்தியா எப்படி வித்தியாசம்னு? இந்த மாதிரி இருக்கனால தான் இந்த ஆர்கானிக் கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. பட் இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் ரைட்டா, ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும் இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னா உனக்கு நல்லா புரியும் ரைட்டா. கார்பன் ஹாலஜன் யார் பிடிச்சி இழுக்கிறாங்க, இண்டக்டிவ் எஃபெக்ட்டுங்கிறது தான் ரைட்டா. இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இது எலக்ட்ரான் ஷிஃப்ட்டு எங்கே நடக்கும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க பக்கம் தான் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆக போகுது. இட் இஸ் அ பர்மனெண்ட் எஃபெக்ட், இட் இஸ் அ வீக் எஃபெக்ட். ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நாட் கம்ப்ளீட், ஜஸ்ட் பார்ஷியலாக. இங்கே இருக்க வேண்டிய பெண்ணு இங்கே இருக்குது ரைட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பெண்ணு என்னோடய விரலோட எட்ஜில் இருக்க வேண்டியது என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் தள்ளிட்டு அவ்வளோதான். இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது அவ்வளோதான். இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது ரைட்டா. எலக்ட்ரான் யார்கிட்ட இருக்கோ அவங்க மைனஸ், எலக்ட்ரான் யார்கிட்ட இல்லையோ அவங்க ப்ளஸ், அவ்வளோதான். எலக்ட்ரான் இருக்கவங்க ப்ளஸ், எலக்ட்ரான் இல்லாதவங்க மைனஸ் ரைட். ஸோ அப்போ இப்போ என்ன அப்படின்னா ஐலையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட்ன்னு இருக்குது ரைட்டா. ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எப்படி நம்ம எலக்ட்ரோமெரிக்கில் மைனஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் பார்த்தோம், அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்டில் பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. எப்போ பாசிட்டிவ் எப்போ நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கவனி, ஃபஸ்ட்டு நவ் வி ஆர் கோயிங் டு see about பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் ப்ளஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். பாசிட்டிவ் எப்போ வருமா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். புரியலையே சார், புரியாது. இப்போ பாரு, பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆன் த குரூப்பு, நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆன் த கார்பன் செயின். நம்ம இப்போ பார்த்தோம்ல ஒரு காம்பவுண்ட், நம்ம இப்போ பார்த்தோமா ரைட்டா, மெட்டல். இந்த கார்பன் ஃபேமிலி, இந்த கார்பன் செயினுக்கு எலக்ட்ரானை கொடுத்து தானம் வழங்கி உதவி செய்தவர் யார், இந்த குரூப். இந்த மெட்டல் குரூப் இருக்குல்ல, இந்த மெட்டல் தானே இந்த கார்பனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எலக்ட்ரானை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ கார்பன் செயினோட கனெக்ட் ஆகிருக்க குரூப்பு EDGயான்னு பார்க்கணும். வாட் இஸ் EDG சார்? எலக்ட்ரான் டொனேட்டிங். ரைட்டா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ரைட்டா. ரைட்டா, இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். எண்ட் ஆஃப் த கிளாஸ் எனக்கு ஞாபகப்படுத்து, நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். 8th லெசன் கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு பார்க்கலாம் ரைட்டா. இதான் ஃபஸ்ட் கிளாஸா காஷி வார்ம் சொன்னீங்களே ஸ்டார்டிங்லேயே, குட் குட் சரியா. தமனி எலக்ட்ரான் இது வந்து ஐ வந்து அயோடின் இல்லை, இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்டோட சிம்பிள் ப்ளஸ் ஐ ரைட்டா. ரைட்டா கவனிங்க, ப்ளஸ் ஐ எஃபெக்ட். எப்போ ப்ளஸ் ஐ, எப்போ ஒரு பாசிட்டிவானது வரப்போகுது, கார்பனுக்கு நல்லது நடந்தால் பாசிட்டிவ். அதான் நான் வச்சுக்கோ, கார்பனுக்கு நல்லது நடந்தால் பாசிட்டிவ், கார்பனுக்கு நல்லது நடந்தால் பாசிட்டிவ். ஹலோ நருட்டோ வாங்க ரைட்டா. கார்பனுக்கு நல்லது நடந்தால் அது பாசிட்டிவ். இப்போ கார்பனுக்கு நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கா? இந்த மெட்டல் கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, அப்போ நல்ல விஷயம், அப்போ பாசிட்டிவான விஷயம். ஸோ அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கார்பன் செயினோட, ஒட்டுமொத்த கார்பன் செயினோட கனெக்ட் ஆகிருக்க காம்பவுண்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா, எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியவங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கவங்க கனெக்ட் ஆகிருக்கணும், கார்பனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கவங்க கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு இருந்துச்சுன்னா அப்போ இவங்க மேலே பாசிட்டிவும் இவங்க மேலே நெகட்டிவும் டெவலப் ஆகும். தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட். அதுக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட் ரைட்டா.
அதுக்கு பேர் தான் என்னது பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட் சரியா ரைட் இப்போ பாருங்க இந்த இடத்துல ஸோ இங்கே பாரு சி மைனஸ் இருக்குது சி மைனஸ்னா என்னது எலக்ட்ரான் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா அப்போ இது என்னது திஸ் இஸ் அ எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் மைனஸ் இருக்குது அப்போ இட் இஸ் அ இது பேர் என்னது ஒரு பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட் ரைட்டா இவங்க மேலே பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்க போகுது இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் இது புக்கில் இல்லை ஜஸ்ட் நீ எக்ஸாம்பிள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் NH3+ கொடுத்துருக்காங்களோ புக்கில் சரி இது வேண்டாம் எக்ஸாம்பிள் நீ பார்க்காத எக்ஸாம்பிள் விட்டுரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இது மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன இருக்கும் மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்னோட கார்பன் ஃபேமிலி என்னோட கார்பன் செயினை என்ன அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுத்த போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க கார்பன் கிட்டேருந்து எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக பிடுங்க போகிறாங்க எலக்ட்ரான்ஸை பிடுங்குறாங்கன்னா எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் EWGனா என்னது எலக்ட்ரான் withdrawing group ரைட்டா electron withdrawing group ரைட்டா சரியா சரி இண்டக்டிவ் எஃபெக்டோட முடிப்போம் அழுகுறாங்க நிறைய பேர் கஷ்டமாயிருச்சு இண்டக்டிவ் எஃபெக்டோட முடிச்சிரும் சரியா காய்ச்சலோடலாம் ஒருத்தர் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இண்டக்டிவ் எஃபெக்டோட முடிச்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ரைட்டா அடுத்து டெல்டா மைனஸ் அப்போ என்ன அர்த்தம் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் கிரியேட் ஆக போகுது ரைட்டா ஸோ அப்போ எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் யார் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுறதுனால கார்பனுக்கு நல்லது நடக்குதா கார்பனுக்கு கெட்டது நடக்குது கார்பனுக்கு கெட்டது நடந்தால் இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் ஐ எஃபெக்ட் கார்பனுக்கு நல்லது நடந்தால் பாசிட்டிவ் ஐ கார்பனுக்கு கெட்டது நடந்தால் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஸோ அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன தெரிஞ்சுதா ரைட்டா ஸோ இப்போ இதை பொறுத்து ரியாக்டிவிட்டியும் அசிடிட்டியும் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா இதோட முடிச்சுக்கலாம் இதை மட்டும் முடிச்சுக்கலாம் இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரைட்டா ரியாக்டிவிட்டியும் அசிடிட்டியும் பார்க்க போகிறோம் ரைட்டா கவனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ரைட்டா CH3 Br CH3 Ag சரியா ரைட் இப்போது இந்த ரெண்டு பேரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ரெண்டு பேரில் யார் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷனுங்கிறத விட ஆர்கானிக்கில் ரியாக்ஷனுங்கிறத நம்ம என்ன பார்த்தோம் இன்றைக்கி கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கவங்க அதாவது பாசிட்டிவாக இருக்கவங்கன்னா எலக்ட்ரோஃபைலாக இருக்கவங்க நியூக்ளியோஃபைலை தேடி போவாங்க நியூக்ளியோஃபைலாக இருக்கவங்க எலக்ட்ரோஃபைலை தேடி வருவாங்க ரைட்டா நல்லா கவனி இப்போ பார்த்தேன் அப்படின்னா ரெண்டு பேரையுமே நான் என்ன பண்ண போகிறேன் ஐம் கோயிங் டு ரியாக்டட் வித் ஹைட்ரஜன் வச்சுக்கலாம் ரைட்டா ரெண்டு பேரும் யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கலாம் சரி ஹைட்ரஜனே வச்சுக்கோம் ரைட்டா ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ண போகிறேன் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன் ரைட் சரியா ஹைட்ரஜன் புக்கில் என்ன கொடுத்துருக்கோம் ஹைட்ரஜன் சரி ஹைட்ரஜன் வேண்டாம் நம்ம போல் அது இன்னொரு ஸ்டெப் நான் எழுதிக்கிறோம் இப்போ பார்த்தேன்னா நல்லா கவனி இப்போ இதில் பிகாஸ் ஆஃப் த ஐ எஃபெக்ட் ரைட்டா இப்போ சொல்லு இதில் என்ன ஐ எஃபெக்ட் இருக்குது ஐ எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஹாலஜன் இருக்கா அப்போ என்ன பண்ணுது தன்னோட எலக்ட்ரான் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க எலக்ட்ரான் பகுதியில் எல்லா எலக்ட்ரான்ஸையும் தான் பக்கம் எடுத்துக்கும் ஸோ தட் Br become highly negative charge high electronegative இது என்னது less electronegative so it will become positive இங்கே கார்பனுக்கு நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கா இங்கே கார்பனுக்கு கெட்டது நடந்திருக்கு கார்பன் இஸ் வெரி சேட் அப்போ இட் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட் அதே இது இங்கே கார்பனுக்கு எலக்ட்ரான் கிடச்சிருக்கு சில்வருக்கு எலக்ட்ரான் போயிடுக்கு அப்போ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட் ரைட்டா மைனஸ் ஐ எஃபெக்ட் பாசிட்டிவ் ஐ எஃபெக்ட் ரைட்டா மைனஸ் பாசிட்டிவ் ரைட்டா மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ இப்போது இந்த கார்பன் மன வருத்தத்தில் இருக்குது பிரச்சனையில் இருக்குது என்னடா அது இவனோட சேர்ந்தா இந்த ஹாலஜனோட சேர்ந்தா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா இவன் நம்ம நிம்மதியை குலைக்கிறான்
நம்ம நிம்மதியை குலைக்கிறேன், நம்மக்கிட்ட இருக்க எலக்ட்ரான் அவன் பிடிங்கி வச்சுக்கிறான். ஸோ இட் கெட் வெரி டென்ஸ், அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது கார்பன், இட் இஸ் ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் எலக்ட்ரான்ஸ். வேறு யாராவது வெளியே எலக்ட்ரான்ஸ் கொண்டுட்டு வராங்களா, நம்ம இப்போ அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு. இங்கே பாரு, இந்த கார்பன் இவன் கூட சேர்ந்தனால நான் நிம்மதியாக இருக்கேன். பாரு, அவன் எலக்ட்ரான் என் பக்கம் தள்ளி வச்சுட்டான், நான் எலக்ட்ரான்ஸோட கெத்த ஜாலியாக இருக்கேன், அப்படி ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுது இது செய்யுது. ரைட்டா. இது மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்குது. பட் இந்த காம்பவுண்ட் மன உளைச்சல், மன நிறைவாக இருக்காங்க. அப்போ மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்க வந்து என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் போய் யாரையாவது நம்ம தேடலாம், யார் கூட சேரலாம், நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு போவாங்க. அப்போ ரியாக்டிவிட்டி வில் பி மோர். ஏன் ரியாக்டிவிட்டி மோர்? பிகாஸ் இட் வாஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அவங்களுக்கு தேவையில்லை. இவனுக்கு தேவை, இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு தேவை இருக்குது, அதனால ஃபர்ஸ்ட். அப்போ ரியாக்டிவிட்டி வில் பி மோர் ஃபார் மைனஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐ எஃபெக்ட் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ஐ எஃபெக்ட்ஸ் இருக்கும், ரியாக்டிவிட்டி லெஸ்ஸாக இருக்க போகுது. ரைட். ஓகே. ஸோ அப்போ மைனஸ் ஐயோட ரியாக்டிவிட்டி வில் ஆல்வேஸ் பி ஹை. ரைட்டா, தட்ஸ் இட். இப்போது இதை பேஸ் பண்ணி அசிடிட்டினா என்னது, ஆசிட் ஸ்ட்ரென்த். அசிடிட்டினா என்னது, வாட் இஸ் அசிடிட்டி? ஆசிட் ஸ்ட்ரென்த். ரைட்டா. சி, நீ இன்ஆர்கானிக்கில் படித்த அசிடிட்டி இங்கே கொண்டு வந்துடாது. அசிடிட்டி அப்படிங்கிறது பேஸுக்கு வந்து அசிடிட்டி கண்டுபிடிப்பாங்க, ஆசிடுக்கு வந்து பெசிசிட்டி கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ஒன்று படிச்சிருப்போம். டோன்ட் கம்பேர் தட், திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அசிடிட்டி அப்படின்னா ஆசிட் ஸ்ட்ரென்த், நத்திங் பட் ஆசிட் ஸ்ட்ரென்த். எந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா. இண்டக்டிவ் எஃபெக்ட்னால யாரோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஆசிட் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பார்த்துடலாம். How will you find acid strength in organic? Acid strength நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? What is acid? ஆசிட்ன்றது எப்படி கண்டுபிடிப்ப நீ? How will you find an acid? நீ சொல்ல, ஆசிட் எப்படி கண்டுபிடிப்ப? யாரை நீ ஆசிட்னு சொல்லுவ, அவங்களை எப்படி நீ ஆசிட்னு சொல்லுவ? எஸ், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ தட்? இது ஃபஸ்ட் லெசனில் இருக்க கான்செப்டே எடுத்துக்கலாம், அங்கேயே சொல்லிக் கொடுத்தேன். ஆசிட் having a tendency to release a presence of pH. pH is a measurement. pH is a measurement of acid. Presence of பக்கத்தில் வந்து விட்டுட்டாங்க, ராஜ் டைப்பிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். H+ அயான். ஏன் அந்த H+ அயானை கொடுக்குது நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்ததே இல்லைல்ல. ஏன் அந்த H+ கொடுக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கவனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் அ ஆசிட். என்ன ஆசிடு? CH3COOH. ரைட்டா, CH3COOH. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாரு. ஆர்கானிக் இஸ் ஸோ மச் பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். இப்போது இவனை தூக்கி நான் தண்ணியில் போடுறேன். தண்ணியில் போட்டால் இட் வில் பிகம் CH3COO- ப்ளஸ் H+. ரைட்டா, H+ மாறிடுச்சு. ரைட்டா, H+ மாறிடுச்சு. ரைட்டா, நல்லா கவனி, பொறுமையாக கவனி, கிளியராக பேசுகிறேன், கவனி நீனு. ரைட்டா, CH3C, ஒரு கார்பன் டபுள் பாண்டோட இருக்க போது, ஒரு கார்பன் இப்படி மைனஸில் இருக்க போது, ப்ளஸ் H+. ரைட்டா, இதுதான் என்னது மேலே இருக்க காம்பவுண்டோட ஆக்சுவல் டயக்ராம். ரைட்டா, அதான் நீ அதுக்குள்ளே மாற்றி சொல்லிட்டு பரவாயில்ல, ஐ காட் இட். நீ pH சொன்னப்பே நினச்சேன், அதான் சொல்ல வந்திருப்பேன். ரைட்டா, கவனி, இங்கே பாரு. ஆக்சிஜன் ஆல்ரெடி படு மோசமானவன். ரைட்டா, படு மோசமானவன். அவன் மேலே மைனஸ் சார்ஜ் வேறு இருக்குது. ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும் இது? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? இந்த மைனஸ் வந்து இருக்குது இல்லை, ஆக்சிஜன்கிட்ட மைனஸ் இருக்கோ இல்லையோ, ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆக்சிஜன் என்ன பண்ணும்? ட்ரைஸ் டு புல் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். மேலே வேறு ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வேறு ஒரு ஆக்சிஜன். அப்போ கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட்டா, ஆமாப்பா இல்லையா? will it be same or not? it will be same. ரைட்டா, அப்போ இது பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா இது நெகட்டிவ். இப்போ ஆக்சிஜனாக இருக்கப்ப எலக்ட்ரான் வேணும்னு நினப்பான். நான் உனக்கு சொன்னேன், குளோரினாக இருக்கப்ப கெட்டவனாக இருப்பான். Cl- மாறிட்டானா நல்லவனாக மாறிடுவான். ரைட்டா,
சிஎல்லாக இருக்கப்போ ரொம்ப கொடூரமானவனாக இருப்பான், இருக்கிறதுலே ஒஸ்ட் பிஹேவியர் பண்ணான், ரைட்டா? இது என்ன அப்படின்னா சிஎல் மைனஸ் மாறிட்டா நல்ல என்கிட்ட நிறையா இருக்குது, வாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆக்சிஜனும். ஓவாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை, ஓவாக இருக்கப்போ ப்ளஸ் மைனஸ். இப்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஏற்கனவே ஒரு மைனஸ், அதோட இந்த மைனஸும் சேர்ந்துருச்சு. எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸ். சார்ஜ்டு பாடி வில் பி ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். சார்ஜ்டு பாடி வில் பி ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். சார்ஜ் இருந்தால் அன்ஸ்டேபிள். ஏற்கனவே மைனஸ் இருக்குது, இது போக கார்பன் கிட்டேருந்து வேறு எலக்ட்ரானை வாங்கியிருக்கு. எக்கச்சக்கமான மைனஸ் which leads to become very unstable, which leads to unstable condition, which leads to an unstable condition. அப்போ இந்த CH3COO மைனஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது, அன்ஸ்டேபிளாக. உடனே இந்த CH3COO மைனஸ் என்ன சொல்லுது, ஹைட்ரஜன் நீ என்னை விட்டு போகாத, நீ என்கிட்டேருந்து வெளியே போனால் நான் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கேன், நீ என்கிட்டேருந்து வெளியே போனேன்னா நான் ரொம்ப அன்ஸ்டேபிளாக அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், நீ வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறனால இட் பிகம்ஸ் அகெயின் CH3COOH, ரைட்டா? திருப்பி என்ன ஆகிடுது, CH3COOH ஆகிடுது. டெல் மீ வெதர் CH3COOH இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் வீக் ஆசிட். இது பேர் என்ன, அசிட்டிக் ஆசிட். இது ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா? டே உண்மையிலே இன்னைக்கு நீ வேற லெவல் லேர்னிங்கில் இருக்க. டெல் மீ இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் வீக் ஆசிட்? Acetic acid is a weak acid. Tanya, acetic acid is a weak acid. Day, இது weak acid. இங்க இருக்க கான்செப்ட் வச்சு சொல்றாங்க, it is a weak acid. ரைட்டா? இது வந்து அசிட்டிக் ஆசிட், இது மெத்தனாயிக் ஆசிட் இல்லை, இது வந்து எத்தனாயிக் ஆசிட். இட் இஸ் அ வீக் ஆசிட், இட் இஸ் அ வீக் ஆசிட். ஏன் வீக்காக இருக்கு? நீ நல்லா யோசிச்சு பாரு, நீங்கள் யாருமே யோசிக்காமல் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நிமிஷம் நான் உனக்கு சொல்கிறேன், யோசி. நீங்கள் தான் சொன்னீங்க ஆசிடுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா H+-ஐ கொடுக்கணும். நம்மால் தான் H+-ஐ வெளியே விட மாட்டேங்கிறானே. H+ வெளியே போயிடுச்சுன்னா இது அன்ஸ்டேபிளாக மாறிடுது. அப்போ அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிளாக இல்லை, அப்போ என்ன பண்ணுது, H+-ஐ திரும்பி பிடிச்சிக்குது. அப்போ H+-ஐ ரிலீஸே பண்ண மாட்டேங்குது. யார் நிறையா H+-ஐ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங் ஆசிட். கரெக்டாக இல்லையா? இப்போ வந்து H+-ஐ ரிலீஸ் பண்ணல, வெளியே போனால் இவன் அன்ஸ்டேபிள் ஆகிடும், வெளியே போகக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ இட் இஸ் அ வீக் ஆசிட். இப்போ பாரு உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லு. டெல் மீ வாட் இஸ் திஸ் HCl. HCl ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா? நீ ஏன் சொல்லு, HCl ஸ்ட்ராங்கா வீக்கா? இல்லை இல்லை, இப்போ கவனி, இப்போ கவனி நிமல், இப்போ நான் சொன்னதுக்கு கவனி, இதுக்கு பதில் சொல்லு. HCl இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் வீக் ஆசிட்? HCl இஸ் ஸ்ட்ராங். எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்? பிரிங்க, பிரிச்சதுக்கப்புறம் இது என்ன ஆகும், H+ ஆகும், Cl மைனஸ். Cl மைனஸ் இஸ் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள்? குளோரின் வில் பி வெரி ஹாப்பி. குளோரின் Cl இருக்கிறத விட Cl மைனஸாக இருக்க ரொம்ப விருப்பப்படும். Cl மைனஸ் வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங். Cl மைனஸ் வில் பி வெரி ஹாப்பி. அப்போ H+ போனதுக்கப்புறம் Cl மைனஸ் ஸ்டேபிளாக இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக சார்ஜ் இருந்தால் அது வந்து அன்ஸ்டேபிள், ஆனால் இட் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள். ஓகே, ஐ எம் ஹாப்பி, எனக்கு தேவைன்னு. அப்போ H+ எவ்வளோ H+ வெளியே போனாலும் அசரவே மாட்டான், கன் மாதிரி நிற்பான். அப்போ திஸ் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், நிறைய H+ வருது. வேர் ஆஸ் ஹியர் லெஸ் நம்பர் ஆஃப் H+, ரைட்டா? இப்போ என்னது, H+ கம்மியாக இருக்குது, இங்கேருந்து H+ வெளியே போனால் இவன் பாதிக்கப்படுறான். அப்போ இவன் பாதிக்கப்படுறான், இதனால் என்ன ஆகுது, மைனஸ் ஐ எஃபெக்ட் இங்கே ஜாஸ்தி ஆகுது, ரைட்டா? மைனஸ் ஐயா ப்ளஸ் ஐயா. கார்பன் இங்கே நல்லாவா இருக்குது, கார்பன் இங்கே நல்லா இல்லை, கார்பனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் நிறையா இருந்துச்சுன்னா, மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக 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 ஆசிட் ஸ்ட்ரென்த் குறையுது. இங்கே கார்பன் சந்தோஷமாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா? இங்கே கார்பன் சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. அப்போ இந்த ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட். இப்போ உனக்கு இன்னொன்று சொல்கிறேன், ரைட்டா? திஸ் இஸ் அ வீக் ஆசிட். அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட். இப்போது அசிடிட்டி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க பாரு, CH3COOH. இதில் எந்த ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் நீ சொல்லு பார்க்கலாம். CH3 CH2 COOH. ரைட்டா, சொல்லு பார்க்கலாம், இதில் எந்த ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்?
இல்லை இந்த எக்ஸாம்பிள் வேணும். இது இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் தான் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். இந்த லெசன் மேரத்தான் இருக்காது, ஆனால் தனித்தனியாக நடத்தும். 1 2 3 சொல்லு பார்க்கலாம். சிம்பிள். யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? விச் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? ரைட்டா? கவனி, H+ எல்லாம் போயிடுச்சு. எல்லாருக்குமே ஒரே கண்டிஷன், எவனுமே ஸ்டேபிள் கிடையாது. இவங்க எல்லாருமே வீக். ஆல் ஆர் வீக். இதில் யார் ரொம்ப வீக்கு, யார் கொஞ்சம் அதிகமான வீக்? நல்லா கவனி. இங்கே இந்த ஆக்சிஜனோட பாதிப்புக்குள்ளாகிறப்ப இந்த கார்பனுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் 2 கார்பன் இருக்குது, அடுத்ததில் பார்த்தா அப்படின்னா 3 கார்பன் இருக்குது, அடுத்ததில் 4 கார்பன் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்பன் எனது எல்லாமே ஆக்சிஜனோட டபுள் பாண்டில் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய கார்பன். ரைட்டா? ஸோ அப்போ அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு வருது? அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன்ஸ்க்கு வருது. ஆனால் நல்லா கவனி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாதிப்பை சரி பண்ணக்கூடிய, இந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க. முதல் இவங்க 3 பேரில் -I எஃபெக்ட் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? -I எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் யாருக்கிட்ட நல்லா இருக்குது? யார் ஹெல்ப் பண்ணுறா? பாதிப்பு இவங்க 3 பேரில் எந்த ஐக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது? இப்போ 3 பேருமே -I, 3 பேருமே -I, 3லையுமே கார்பன் சந்தோஷமாக இல்லை. இதில் எந்த கார்பன் ரொம்ப சந்தோஷமாக இல்லை? ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் இருக்க கார்பன் யார்? மேலே இருக்கவங்க. ரொம்ப சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப வீக்காக இருக்கான். அப்போ அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், அவன் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கான். அவனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அவனால் முடியவே முடியாது. ஆனால் இங்கே ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ திஸ் வில் பி மோர் அசிடிக். ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? இவன் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பான். ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் இவனால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க முடியுது. ஏன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இந்த கார்பனோட பாதிப்பை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் நாட் ஹாப்பி, ஸோ இட் இஸ் வீக். அப்போ என்ன அர்த்தம்? 3 இஸ் மோர் ஸ்ட்ராங். 3 இஸ் த மோர் ஆசிட். அதோட இது அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி, அதோட இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்டா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியரா? இப்போ பாரு, இப்போ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். அதோட நம்ம கிளாஸை முடிச்சிடலாம். ரைட்டா? CH2COOH. இங்கே என்ன அப்படின்னா Cl. அதே இது CH Cl Cl COOH CH Cl 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 COOH. இப்போ யார் மோர் ஸ்ட்ராங் ஆசிடாக இருப்பா? ரைட்டா? இப்போ யார் மோர் ஸ்ட்ராங் ஆசிடாக இருப்பா? கவனி, சிம்பிள் நல்லா கவனி. நம்ம என்ன பார்க்கணும்? ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் யார் ஸ்டேபிளாக இருப்பாங்க? ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் என்னது? ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் எந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் மோர் அசிடிக். யார் மோர் அசிடிக்காக இருப்பா? ரைட்? கவனி, எல்லாத்துலேயும் ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஹைட்ரஜன் வேணாம், எல்லாத்துலேயும் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிவிடு. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? இந்த பக்கம் நிறைய மைனஸ் இருக்குன்றது தான் பிரச்சனை. வாட் குளோரின் வில் டூ? குளோரினோட வேலை என்ன? இங்கே குளோரின் என்ன பண்ண போகுது? எலக்ட்ரானை தான் பக்கம் பிடிச்சி இழுக்கும். அப்போ இங்கே ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இங்கே 2 குளோரின் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. 3 குளோரின் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் போய் தொலை, நீ போனாலும் நான் ஸ்டேபிளாக இருக்கேன், நீ போனாலும் நான் ஸ்டேபிளாக இருக்கேன். எப்படி ஸ்டேபிளாக இருக்குது? இப்போ எப்படி ஸ்டேபிள்? நீ வந்து கார்பனை நினச்சிக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்கிறேன்? இங்கே இருக்க ஓவரால் காம்பவுண்டோட ஓவரால் சார்ஜ் என்ன ஆகுது? இந்த பக்கம் ஃபுல்லாக டெசிபேட் ஆகுது. ஸோ அப்போ தேர்ட் ஒன் இஸ் மோர் ஸ்ட்ராங் ஆசிட். என்னாச்சு? எல்லாம் 1 சொல்லிக்கிட்டு இருக்க. தேர்ட் ஒன் இஸ் மோர் ஸ்ட்ராங். இங்கே நீ வந்து +I எஃபெக்ட். 3 இஸ் ஸ்ட்ராங். ரைட்டு? நல்லா பாரு, என்ன அப்படின்னா காம்பவுண்ட் மேலே மைனஸ் இருக்குது. நம்ம எப்பயுமே +I எஃபெக்டா -I எஃபெக்டாக பார்ப்போம். ரைட்? ஓகே, அந்த இடத்துல கார்பன். ஓகே, கார்பனை நீ என்ன நினச்சிக்கிட்ட? 2 பக்கமும் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு. இங்கே
யூ ஷுட் நாட் வாட்ச் அபவுட் இங்கே வந்து நீ வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் பார்க்கக்கூடாது, இங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் தான் ஜாஸ்தி. ஏன் சார் இங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட்? ஆமாப்பா ஹாலஜன் இருக்குல்ல, இங்கே இருக்க ஆக்சிஜனை விட இவனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி. ஆக்சிஜன் பெரியவனா குளோரின் பெரியவனா? குளோரின் தான் பெரியவன். அப்போ குளோரின் என்ன பண்ணுறான்? எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கிறான். ஹைட்ரஜன் போன உடனே இது அன்ஸ்டேபிள், கரெக்டாக இல்லையா? இது எல்லாமே அன்ஸ்டேபிள். ஹைட்ரஜன் போன உடனே இந்த காம்பவுண்ட் எல்லாம் அன்ஸ்டேபிள் ஆகிருக்கு. எப்படி அன்ஸ்டேபிள் ஆச்சு? எல்லாரும் மண்டை மேலேயும் நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. நெகட்டிவ் சார்ஜ் வந்தாலே அன்ஸ்டேபிள், ரைட்டா? அப்போ இப்போது இதெல்லாம் ஏன் அன்ஸ்டேபிள் ஆச்சு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால. அப்போ தான் குளோரின் உள்ள வரான். டேய் ஹைட்ரஜன் போனால் போயிட்டு போகிறான்டா, நான் இருக்கேன்டா உங்களுக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட கூடுறா, எல்லா எலக்ட்ரான் என் பக்கம் தள்ளுறா, நான் வச்சுக்கிறேன்டா, கூடுறா, எல்லா எலக்ட்ரான் இந்த பக்கம் தள்ளுறா. அப்போ என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ நெகட்டிவ் சார்ஜோட எஃபெக்ட் கம்மியாகுது. நெகட்டிவ் சார்ஜோட எஃபெக்ட் கம்மியாகுது. நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கனால தான் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் சார்ஜை ஃபுல்லாக குளோரின் என்ன பண்ணுது? இட் இஸ் கெட்டிங் டுவர்ட்ஸ் இட் செல். தாம் பக்கம் என்ன பண்ணுது? இழுக்குது. தாம் பக்கம் கொண்டா கொண்டா கொண்டா, நீ கொண்டா என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன், அவன் என்ன ஹைட்ரஜனை விரட்டி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போனாலும் நீ வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு. இந்த காம்பவுண்டு என்னை நம்பி வந்திருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் வருது. ஒரு குளோரின், ரெண்டு குளோரின், மூணு குளோரின். மூணு குளோரின் இருக்கப்போ மூணு குளோரின் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக இழுத்துக்கும். அப்போ ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஹைட்ரஜன் போனதுக்கப்புறமும் இவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க. ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் இவங்க லெஸ் ஸ்டேபிள், இவங்க ரொம்ப லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா இங்கே ஒரு குளோரின், இங்கே ரெண்டு குளோரின், மூணு குளோரின். அதனால தான் சரியா. இங்கே என்ன எஃபெக்ட்? ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஏன்னா குளோரின் பூரா பிடிச்சி இழுக்கிறான், மைனஸை பூரா இழுக்கிறான், மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க? இந்த பக்கம் இழுத்துட்டாங்க, ரைட்டா? மைனஸ் சார்ஜ் வருது இங்கே ஃபுல்லாக, ரைட்டா? ஸோ பிகாஸ் ஆஃப் தட், ரைட்டா? ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுது இந்த இடத்துல? தேர்ட் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள், ரைட்டா? ரைட். ஆமாம், இது வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோ மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட், ரைட்டா? தட்ஸ் இட். சரியா? ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? இண்டக்டிவ் எஃபெக்ட் ஸ்ட்ராங்கா? ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், ரெண்டு எஃபெக்ட் படிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ நாளை மாலை, நெக்ஸ்ட் நாளைக்கு சாயங்காலம், சரியா? ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் 4 hours எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி பரவாயில்ல, ரைட். 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா கூட முடிச்சிருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, நம்ம 10:30 தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நாளைக்கு ஏன்னா August 11, நாளைக்கு சாயங்காலம் கிளாஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம். நாளைக்கு சாயங்காலம் கிளாஸ் இருக்குது. எத்தனை மணிக்கு? 8 மணி இல்லைன்னா 8:15 வருவேன்னு நினைக்கிறேன். 8 or 8 o'clock, ரைட்டா? ஃபீவர் வர மாதிரி இருக்கா? ஓகே, சூப்பர். எங்கடா ரொம்ப நேரம் இருக்கேன் இன்னும்? இதுக்கப்புறம் இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா ரெசனன்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம், ரைட்டா? பொறுமையாக பண்ணலாம், ரைட்டா? ஒரு நிமிஷம், இந்த பிடிஎஃப்பை இப்பயே டவுன்லோட் செய்து விடுகிறேன், இல்லை என்றால் நான் மறந்து விடுவேன். டவுன்லோட் செய்து அதை, இது என்ன பிடிஎஃப்? 11th ஸ்டாண்டர்ட், 11th CH12 chapter 12. ஓகே, அது ப்ராசஸ் ஆகட்டும், நீ சொல்ல பார்க்கலாம். எஸ் போகலாம், ரைட். நம்ம முடிக்க போகிறேன், ரைட், கிளம்பலாம். நோட்ஸ் மட்டும் நான் டெலகிராமில் அனுப்பிச்சிட்றேன், இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? நோட்ஸ் நான் இப்போயே டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சிட்றேன், இல்லைனா அதுக்கப்புறம் ஐ வில் ஃபர்கெட் இட். டெலகிராமில் வந்துருச்சா? என்ன சந்திரகிருஷ்ணா, நீ ஏதோ ரிப்ளை பண்ண சொல்கிற, ஆனால் உன் மெசேஜ் என்னென்னு எனக்கு தெரியல, அது மேலே எங்கேயோ போயிடுச்சுடா, அது மட்டும் என்னென்னு திருப்பி சொல்ல, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு ஒரு செகண்ட் கழிச்சு அனுப்பு, அந்த டெலகிராமில் மட்டும் போட்டுறேன். வேதாந்து 11th 12th, ஓகே, அதில் தானே? எஸ், அந்த குரூப்பில் தான் போடணும். ஃபைலில் போயிட்டு 11th chapter 12. ஐயோ, நோ.
என்னாச்சு? ஓ, அது ஷெட்யூலில் போய் மாறிடுச்சு. இப்போ தான் நான் போய் பேசன் பண்ணிடணும். எஸ், அனுப்பி விட்டேன். லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸில் வந்துடும். நாளைக்கு ஈவினிங் கிளாஸ். எஸ், நாளைக்கு ஈவினிங் 8 o'clock வில் மீட் அட் 8 o'clock. புக் பேக் வீடியோ இதை நடத்தி முடிச்சோன்னே தான் போடணும். இன்னும் அந்த 2 எஃபெக்ட்ஸ் அதை முடிச்சோன்னே பண்ண. ரைட்டா? டியூஸ்டே பார்ப்போமா? ஓகே, டியூஸ்டே பார்க்கலாம். புக் பேக் வரும், பொறுமையாக தான் வரும். இப்போ நான் கொடுத்துருக்க பிடிஎஃப்பில் புக் பேக் இருக்குடா. என்னோடய பிடிஎஃப்பில் புக் பேக் கொஷின்ஸ் நான் கீழே வச்சுருக்கேன். புக் பேக் கொஷின் ஆன்சர் இருக்குது, நீ பார்த்துக்கலாம். ரைட்டா? வந்துருச்சா? ஓகே, ரைட். ஆமாம், மார்னிங் கிளாஸ்னால் 3 days ஆகிருக்கு. இப்போயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. டே சந்திரசேகர், யாரா அவன்? சந்திரகிருஷ்ணன் என்னடா மெசேஜ் போட்டான் அவன்? ரிப்ளைங்கிறான். என்ன மெசேஜ்னே தெரிலடா. டே வெறும் ப்ளீஸ் தாண்டா அனுப்புகிறான். ஆனால் ஏதோ மெசேஜ் எனக்கு கேட்ட மாதிரியே சொல்கிறான். பிடிஎஃப் வந்திருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே, வேறு என்னது? இவன் யார்? 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் போடலாம். குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கண்டிப்பாக போட்டுடலாம். முஷ்கான் கைஃப் போடலாம்டா. ஃபஸ்ட்டு நம்ம படிப்போம், அப்புறம் போடலாம். ரைட்டா? நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிக்கணும். கண்டிப்பாக போடுவேன், கண்டிப்பாக போட்டுடலாம். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஆமாம், நம்ம சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் டவுட் இருக்குது உங்களுக்கு. சைக்ளிக் நம்ம ஒரு நாள் பார்த்துடலாம், ரிவிஷன். சரியா? ஒரு நாள் சைக்ளிக் காம்பவுண்ட் ரிவிஷன் நம்ம பார்த்துடலாம். குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் கொடுக்காமல் எப்படி இருப்பேன்? ஷோர் டெஃபினட்டாக ஐ வில் கிவ் யூ. எனிதிங் எல்ஸ்? வேறு யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, பார்த்துக்கலாம். PDF வந்துட்டானா? ஓகே, ரைட். bye leaving. I am also leaving. Tada, bye, see you. Have a good Sunday. Dialogue சொல்ல மறந்துட்டேனா? என்ன? If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? Tada, bye, see you.